மூச்சு கொடுத்த ஆண்டவனுக்கும் பேச்சு கொடுத்த தமிழ் அன்னைக்கும் வாய்ப்பு கொடுத்த நியூ ஜெர்சி சன்ரைஸ் வானொலிக்கும் வணக்கங்கள் பல பல. காதலர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் இளம் ஜோடிகளுக்கும் காதலர் தினத்தில் திண்டாடி கொண்டிருக்கும் கல்யாணமானவர்களுக்கும் எப்போது காதலர் தினத்தை கொண்டாடலாம் என்று காத்திருப்பு பட்டியலில் கனவு காண்பவர்களுக்கும் எனது காதலர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இந்த காதலர் தினத்துல கல்யாணமானவங்க திண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னையும் சேர்த்துதான் சொன்னேன். இந்த மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்றத கேட்டிருக்கிறேன். அந்த ஆளைதான் தேடிட்டு இருக்கிறேன். இப்ப எங்களுக்கு திருமணமாகி 33 வருஷம் ஆயிடுச்சு. ஆயுள் தண்டனையே 12 to 14 வருஷத்துக்குள்ள முடிஞ்சிரும்னு சொல்றாங்க. ஆனா இதுதான் முடிய மாட்டேங்குது. அதோட இந்த பிப்ரவரி மாசம் வந்துருச்சுன்னா ஒரே சிக்கல் ஆயிருது. ஏன்னா எல்லா கேள்விகளும் இந்த சமயத்துல தான் வருது. முதல்ல, ஏங்க என்ன பிடிச்சுதான் நீங்க கல்யாணம் பண்ணீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது இந்த பிப்ரவரி மாசத்துல தான் வரும். அப்புறம் என்ன உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, என்ன விரும்புறீங்களா இல்லையா, ஆமா இதெல்லாம் என்னை நல்லா பாத்துக்குவீங்களா, இதெல்லாம் 33 வருஷம் கழிச்சு கேட்கிற கேள்வியா? நீங்களே சொல்லுங்க. அதோட இப்படி கேட்கிற கேள்விக்கு உண்மையிலேயே உண்மையா பதில் சொல்ல முடியுமா? அதுவும் முடியாதுதான். அதான் ஒரு படத்துல கேட்டது ஞாபகம் இருக்குது. இதுக்கெல்லாம் உம்முன்னு இருந்தா பெட்டர். இந்த உசு பேத்துறவங்கள்ட்ட உம்முனும் கடை பேத்துறவங்கள்ட்ட கம்முன்னு இருந்துட்டா வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் அப்படின்னு எங்கேயோ கேட்ட ஞாபகம். அதனால கம்முன்னு இருந்துருவேன். ஆனா ஒரு கேள்விக்கு கம்முன்னு இருக்க முடியாது. அது என்ன கேள்வினா, இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு எனக்கு என்ன பரிசு கொடுக்க போறீங்க அப்படின்னு. அதுல இருந்தே ஒரே டென்ஷனா இருக்கும். அது இந்த வருஷம் ரொம்ப டென்ஷன். தங்க விலை பார்த்தா பயங்கரமா ஏறிட்டு இருக்குது. அதனால இந்த வருஷம் பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நம்ம பிள்ளையார் கோயில்ல போய் ஒரு மல்லிப்பூ ஒரு முழம் வாங்கி கொடுத்துடலான்னு ஒரு ஐடியா பண்ணிருக்கிறேன். அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இதுதான் என் ஃப்ரெண்டு சொல்றான், காதல்னாவே தோல்விதாண்டா அப்படின்னு சொன்னான். என்னடா சொல்ற அப்படின்னா, அவன் காதல்ல ஒண்ணு காதலிச்சு தோல்வி அடைவாங்க, இல்லைன்னா கல்யாணம் பண்ணிட்டு தோல்வி அடைவாங்க அப்படின்னு சொன்னான். கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தா கூட கொஞ்சம் ஆறுதலா தான் இருந்தது எனக்கும் இதை கேட்கும் பொழுது. இப்ப தலைப்புக்கு வருவோம். தலைப்பு டேட்டிங் செய்ய அனுமதிப்பது நன்மை கூட்டுமா அல்லது தீமை பெருக்குமா? அதான் தலைப்பு. தலைப்பை கொஞ்சம் உத்து நம்ம கவனிக்கணும். இதுல டேட்டிங் செய்வது நன்மை கூட்டுமா அல்லது தீமை பெருக்குமா அப்படிங்கிற தலைப்பு நான் வைக்கல. ஏன்னா வர எல்லாரும் சுபா, நம்ம கிரேஸ், முத்துக்குமார் எல்லாம் யூத் நினைச்சேன் நானு. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்களுக்கே யூத் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தலைப்பை மாத்திட்டேன். டேட்டிங் செய்ய அனுமதிப்பது நன்மை கூட்டுமா அல்லது தீமை பெருக்குமான்னு சொல்லிட்டு. அந்த தலைப்புல பார்க்கும் பொழுது இப்ப காலமே மாறி போச்சு. உங்க காலம் மாறி போச்சு, என் காலமும் மாறி போச்சு. நம்ம எல்லாம் ஒரு காலத்துல யூத்தா இருந்தோம், இப்ப இல்ல. நமக்கே பிள்ளைங்க பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா எங்க தாத்தா காலத்துல என்ன பாட்டு ரொம்ப பாப்புலர் பாட்டு, எல்லாம் எல்லாம் பாடுற பாட்டு அப்படின்னா, உலகே மாயம் வாழ்வே மாயம் அப்படின்னு ஒரு பாட்டு. நிலையேது நாம் காணும் சுகமே மாயம், காணும் சுகமே மாயம். இதுதான் எங்க தாத்தா காலத்துல ரொம்ப விருப்பமான பாட்டா இருந்திருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். சரி, அதை விடுங்க. எங்க அப்பா காலத்துல என்ன பாட்டு அப்படின்னு கேட்டா, அவள் பறந்து போனாளே என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும் போது கண்களிரண்டை கவர்ந்து போனாளே. அப்படி
சரி, ஒரு சைடு அப்படி பாடுறாங்க, இன்னொரு சைடு என்ன பாட்டாங்க எங்க சித்தப்பா காலத்துல என்ன பாடினாங்கன்னு பார்த்தா, கண்ணை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவனே, ஓ இறைவன் கொடியவனே, எங்கே நிம்மதி, அப்படி பாடியிருக்காங்க. சரி, என் காலத்துல என்ன பாட்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, நான் பாட போறது இல்லை, ஏன்னா என் வயசை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, அதனால அந்த பாட்டை விட்டுருவோம். இப்படி காலம் மாறி வந்திருக்குது. தாத்தா காலத்துல, அப்பா காலத்துல, நம்ம காலத்துல எல்லாம் காலம் மாறி போய் ஒவ்வொரு காலத்திலையும் காதல் போனா தோல்வி அடைஞ்சிருக்கான். என்னன்னு கேட்டா, இந்த பெண்கள் எல்லாம் எங்க அண்ணன் அடிக்கும், எங்க அப்பா கொண்டே போடுவாரு, எங்க அம்மா தூக்குல தொங்கிடுவாங்க, உங்கள்ட்ட அண்ணன் மாதிரிதான் பழகுனேன், இப்படி சொல்லி ஏமாந்த காலம் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி இருந்த காலத்திலிருந்து நம்ம இந்த காலம் வந்து பார்த்தோம்னா, காலம் மாறி போச்சு. பார்த்தா இங்க 3 பொண்ணுங்க வந்திருக்கிறாங்க. 3 பேரும் டேட்டிங் செய்ய அனுமதிப்பது நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. அதை பார்க்கும் பொழுது நம்ம எல்லாம் தப்பான காலத்துல பிறந்துட்டோம் போல இருக்குது, கொஞ்சம் லேட்டா பிறந்திருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு தோணுது. நம்ம ஆண்குளம் பாருங்க, இந்த கடைக்கன் பார்வைக்கு ஏங்கிய ஆண்குளம், ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது என்று புலம்பிய ஆண்குளம். இங்க இந்த லேசா இந்த விரல் நுனி பட்டாலே மின்சாரம் வருது அப்படின்னு நினைச்ச ஆண்கள். நம்ம எங்க ஊர்ல எல்லாம் மின்சாரம் ஒரு சைடு வரும், 2வது சைடு அருவாள் வந்துடும். அதனால நாங்க ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருப்போம் மதுரைக்காரங்கெல்லாம். இதுதான் கால கொடுமைங்கிறது. ஏன்னா இப்ப உள்ள ஆண்குளம்லாம் வந்துட்டு டேட்டிங் செய்ய அனுமதிக்க கூடாது, அது தீமை பெருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்குளங்கள்லாம் இங்க வந்திருக்காங்க. இப்படி காலம் மாறி போச்சு, கால கொடுமைன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கிற இந்த காலத்துல நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த என்ன அவங்க குழுவுல என்ன பேச போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு நாங்க கூடி வந்திருக்கிறோம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். முதலாவதாக கிரேஸ் அவங்கள கூப்பிடுறேன். அதாவது டேட்டிங் செய்ய அனுமதிப்பது நன்மையே என்ற தலைப்புல முதலாக தங்களுடைய அணிக்கு அணி சேர்க்க அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்கள பத்தி ஒரு சிறிய ஒரு குறிப்பு. கிரேஸ் கணிப்பொறியாளர். ஏற்கனவே பல முறைகள்ல நம்ம அவங்கள பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். நல்ல கவிஞர். வல்லின சிறகுகள் அதோட மின் இதழ், அதாவது வல்லின சிறகு என்ற மின் இதழ்ல ஒரு ஆசிரியரா இருக்கிறாங்க. வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவை இலக்கிய குழு மற்றும் ஊடக குழுவுல உறுப்பினரா இருக்கிறாங்க. நல்ல தமிழ் சிந்தனையாளர், பேச்சாளர். இப்ப அவங்க நம்மள்கிட்ட பேசுவாங்க. வாங்க கிரேஸ். அனைவருக்கும் வணக்கம். நன்றி நடுவர் அவர்களே. சன்ரைஸ் என்ஜே சன்ரைஸ் ரேடியோ நேயர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்தை பார்க்கும் அனைவருக்கும் என்னுடைய காதலர் திருநாள் வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள். இப்போ டேட்டிங் செய்ய அனுமதிப்பது நன்மை பயக்குமே அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். அதுதான் உண்மையும் கூட. இப்போ நடுவர் தொடக்க உரையில சொன்னீங்க, நீங்க உங்க மனைவி கேள்வி கேக்குறாங்க, இப்போ பிடிக்குமா, என்னை விரும்பிதான் கல்யாணம் பண்ணீங்களா, அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கே ரொம்ப கவலையா இருக்கு, 33 ஆண்டுகளுக்கு அப்புறம் கேட்கிற கேள்வியா இது அப்படின்னு சொன்னீங்க. அங்கவே உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும் நடுவர் அவர்களே. இதெல்லாம் டேட்டிங் செய்ய உங்க காலத்துல அனுமதிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்விகள்லாம் அன்னைக்கே நீங்க பதில் சொல்லியிருந்திருக்கலாம். இன்னைக்கு பொய் சொல்ல வேண்டியது இருக்கே அப்படின்னு நீங்க கவலைப்படவும் தேவையில்லை. அதெல்லாம் நீங்களே தொடக்கத்திலேயே டேட்டிங் செய்ய அனுமதிப்பதின் நன்மையை சொல்லிட்டீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதனாலதான் சொன்னேன், நான் தப்பி இந்த காலத்துல பிறந்துட்டேன்னு சொல்றேன் கிரேஸ். ஆமா ஆமா ஆல்ஃபி, அதேதான். ஏன்னா இன்றைக்கு பிறந்திருந்தா டேட்டிங் செய்யறதுக்கு இடைக்காலத்துல இருந்த தடைகள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய தமிழ் மரபுல டேட்டிங் முன்னாடி இருந்ததற்கான சான்று நம்மளுடைய சங்க இலக்கியம். நம்ம அதுக்கு அகம்புறம்னு வச்சு அக பாடல்கள்னு அத்தனை பாடல்கள் இருக்கு நம்மளுடைய தமிழ் மரபுல. களவியல், அதாவது திருமணத்திற்கு முன்பு தலைவனும் தலைவியும் பழகுவது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
சோ அப்படிப்பட்ட ஒரு மரபிலிருந்து இடையில எங்க அந்த தடைகள்லாம் வந்ததோ தெரியல. அதனால ரொம்ப சிக்கல் தான் நடுவர் அவர்களே. நானுமே ஜேம்ஸ் அப்படிதான் அந்த நினைக்கிறேன். காலத்துல நானும் படிச்சிருக்கிறேன். அந்த காலத்துல சங்க காலத்துல வந்து ஒரு தலைவன் ஒரு தலைவி தான் இருந்தாங்க. இங்க ஒரு தலைவி பல தலைவன்களை பாக்குறாங்க, இல்ல ஒரு தலைவன் பல தலைவர்களை பாக்குறாங்க. அதுதானே சிக்கல்னு சொல்றாங்க. ம். ஆஹ் அப்பயுமே அப்படி இருந்திருக்குங்க நடுவர் அவர்களே. அப்போ வந்து அதுதான் வந்து தோழி வந்து சொல்றது, அந்த தோழன் சொல்றது, ஊர்ல வந்து பஞ்சாயத்துக்கு கூப்பிடுங்க, அந்த பாடல்கள்லாம் இருக்கும். தலைவி வந்து இந்த குளக்கரையில உட்கார்ந்து பெரிய மனிதர்கள்லாம் வந்து இந்த கதையை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி பாடல்கள் எல்லாமே கூட இருக்கு. எல்லாமே அப்ப நீங்க முழுமையாக அந்த அகப்பாடல்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா காதல் வாழ்வின் முழு சாராம்சமும் அதுல இருக்கும். அதுல எப்படி வந்து ஒரு ஆணோ பெண்ணோ காதல் வயப்படுறாங்க, எப்படி ஒருவருக்கு ஒருவர் காதலை சொல்லிக்கிறாங்க, அதை வந்து ஏற்கிறாங்களா ஏற்கலையா, அதுல வர தடைகள் என்ன, இப்படி எல்லாமே அதுல இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்ப நான் எனக்கு தலைப்புக்கு வரேன். அகப்பாடல்கள் எனக்கு அகப்பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். திருக்குறள்ல கூட நான் வந்து காமத்துப்பால்ல இருந்து தான் முதல்ல படிக்க ஆரம்பிச்சேன். ஓ நல்லது நடுவர் அவர்களே. ம். இப்போ உறவுகளை இப்ப டேட்டிங் செய்ய அனுமதிப்பது என்ன அப்படின்னா, அது ஆணோ பெண்ணோ அந்த 10 பருவத்து பிள்ளைகளுக்கு வந்து உறவுகளை பற்றிய ஒரு புரிதல் ஏற்படும் அப்படிங்கிறது வந்து உண்மை. டேட்டிங் செய்யும் பொழுது, அவங்க பழகும் பொழுது, குறிப்பாக வந்து எதிர்பாலினர் குறித்து அவங்களுடைய எப்படி சிந்திக்கிறாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப டேட்டிங் செய்யாம இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி டேட்டிங் அனுமதிக்கப்படாமல் இருந்த காலத்துல வீட்டுல பார்த்து வச்ச மாப்பிள்ளையோ பொண்ணையோ கல்யாணம் பண்ணிட்டு அப்போதான் வந்தோன்னா ஒண்ணுமே புரியாது. இவங்களுக்கு எதுக்கு இப்ப கோவப்படுறாங்க, எதுக்கு அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. சோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாம இப்போ அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க வந்து நான் வந்து ஒரு பெண்ணாக இருந்து இப்படி இந்த விஷயத்தை அணுகுறேன், அவங்க வந்து ஆணா இருந்து எப்படி அணுகுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து தெரிஞ்சு கொள்றதுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு டேட்டிங். அது மாதிரி வந்து இப்ப நீங்க பரிசு கொடுக்கறத பத்தி சொன்னீங்க. பொன் விலை ஏறிடுச்சு, நான் பூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இங்க கூட வந்து அந்த பரிசு கொடுப்பது அப்படிங்கிறதே வந்து ஒரு அந்த அந்த உறவுக்கு அந்த நபருக்கு நம்ம வந்து எவ்வளவு ஒரு அன்பு கொடுக்கிறோம், எவ்வளவு அவங்களுக்கு வந்து அந்த பிரதானமா இருக்காங்கன்றத காமிக்கிறது தான். பரிசு பொருள் விட அந்த பரிசு கொடுக்கணுங்கிற அந்த இதுதான் வந்து நிறைய பெண்கள் விரும்புறாங்க, ஆண்களுக்கும் அதுதான் இருக்கும்னு நான் நம்புறேன். அப்போ இந்த டேட்டிங் பண்ணும் பொழுது அதை கற்றுக்கொள்வார்கள் 10 பருவத்தினர். அப்ப அந்த பெற்றோருக்கும் தெரிஞ்சு அது ஒரு பாதுகாப்பான ஒரு புரிதலுடன் கூடிய டேட்டிங்காக அது வந்து அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு வழி வகுக்கும். அப்ப வந்து ஒரு தோழி கூட சொன்னாங்க, அவங்க பையன் வந்து பொக்கே வாங்கி கொடுன்னு சொன்னப்ப வந்து ரொம்ப வெக்கப்பட்டுட்டு அப்படியே ஓடிட்டான். ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு உடம்பு முடியாம இருக்கும் போது அந்த பொண்ணு பார்க்க வந்துச்சு, பொக்கேயும் ஏதோ ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்தோன்னா அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப வந்து உனக்கு ஒரு தொங்க இந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சின்ன ஒரு இது செய்யும் போது உனக்கு மகிழ்ச்சியா இருக்கே அப்படின்னு நான் கேட்டேன். அப்புறம் அடுத்த தடவை நான் கடைக்கு போகும்போது அம்மா பொக்கே வாங்கி கட்டுமான்னு கேட்டான் அப்படின்னாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு பெற்றோரை அனுமதிச்சு பெரியவங்க அனுமதிச்சு நடக்கும்போது ஒரு புரிதலுக்கும் ஒரு வழிவகுக்கும் அப்படிங்கிறது உண்மை. இன்னொன்னு வந்து இப்ப ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு நம்ம டேட்டிங் செய்யறவங்க அந்த ஒத்து வரல அப்படின்னா அது சீக்கிரமே தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இதுதான் தன்னை உணர்ந்து கொள்வதற்கு, இது எனக்கு பிடிக்குது, இது எனக்கு பிடிக்கல, எது வந்து என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எது வேணும் அப்படிங்கறத ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து பயன்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப ஏதாவது ஒண்ணு சரியில்லை அப்படின்னு சொல்லி விலகுறாங்க அப்படின்னா அதனால் வரக்கூடிய அந்த ஒரு கவலையையும் வலியையும் கூட பெற்றோர் அனுமதியுடன் செய்யும் பொழுது அதையும் வந்து மீண்டு வர்றதுக்கு உதவி செய்யும். அந்த அவங்க சந்திக்கிற அந்த வழியும் கூட பின்னாடி வந்து அடுத்த அடுத்த உறவுகள்லையும் திருமண வாழ்வுலையும் வந்து முக்கியமா வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நான் நம்புறேன். இன்னொன்னு வந்து வாழ்க்கை வந்து எப்பொழுதுமே தங்க தட்டுல அப்படியே மலர்கள் தூவி அப்படியே ரொம்ப மென்மையா இருக்கும் அப்படிங்கிறது இல்ல. இதுக்கு வந்து ஒரு அழகான அகநானூற்று பாடல் ஒண்ணு எனக்கு நினைவுக்கு வருது. அந்த பாடல்ல வந்து இரவுல வந்து அந்த காவலர்கள் இருப்பாங்க, காவலர்கள் தூங்கினாலும் அம்மா வந்து சத்தம் போடுவாங்க, அம்மா தூங்கினாலும் வந்து நாய் கத்தும், நாய் தூங்கினாலும் வந்து ஆந்த கத்தும், இப்படின்னு ஒண்ணு ஒண்ணா வரும். இது எல்லாமே அமைதியா இருந்து அந்த ஒரு நாள் அமைஞ்சா கூட அன்னைக்கு பார்த்து தலைவன் வரமாட்டான். அப்ப இந்த மாதிரி நாங்க சந்திக்கிறது வந்து
அந்த தித்தன் அப்படிங்கிற ஒரு மன்னனுடைய உரந்தை நகருக்கு வெளியே இருக்கிற அந்த புறக்காடு, அந்த காட்டுல இருக்கிற தடங்கல்கள் அது அங்க இருக்கிறது போன்றது அப்படின்னு அந்த தலைவி சொல்வதாக அந்த பாடல் இருக்கும். அதுல அழகா அந்த விஷயங்கள்லாம் அடுக்கி இருப்பாங்க பாருங்களேன். அது வந்து ரொம்ப இன்றைய வாழ்வுக்கு யதார்த்தமா ரொம்ப பொருந்தி போகும். டேட்டிங் செய்யும் பொழுது என்னென்ன தடைகள் வருது, என்னென்ன பிரச்சனைகள் வருது, இதெல்லாம் தாண்டித்தான் வாழ்க்கை அப்படிங்கறத அவங்க கத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ரொம்ப ஒரு நல்லதா இருக்கும் அவங்களுக்கு. அடுத்த வந்து வாழ்க்கை வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால வந்து நம்ம டேட்டிங் செய்யறதுக்கு அனுமதிக்கணும். இல்ல நம்ம அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதை இந்த பிள்ளைங்க கேக்குறாங்களா அப்படிங்கிறது வேற விஷயம். அவங்க கேட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்வுக்கு தான் வந்து அது நல்லதா இருக்காது. அதனால வந்து டேட்டிங் செய்ய அனுமதிப்பது வந்து நன்மை பயக்கும் என்று என்னுடைய வாதத்தை கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி கிரேஸ். இந்த காலத்துல வந்து பேசுவாங்கன்னா அவங்க சங்க காலத்துக்கே எடுத்துட்டு போயிட்டாங்க. சங்க காலமும் உங்க காலமும் ஒண்ணு இல்லைங்கிற நினைக்கும் போதுதான் நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? சரி, சங்க காலத்துல இருந்து இந்த காலம் வந்து அது மாறி வருமா அப்படிங்கிறத சொன்னாங்க. குறிப்பா உறவுகளில் ஒரு புரிதல் உண்டாகிறதுக்கு வந்து டேட்டிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அதோட பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கூட ஒரு நல்ல புரிதல் டேட்டிங் மூலம் உருவாகும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் முதலே தெரியாம போச்சே, கொஞ்சம் முதலே சொல்லியிருக்கிறாங்கல்ல கிரேஸ். சரி, இப்ப வந்து அதுக்கு எதிர்குரலாக முத்துக்குமார் தேவதாஸ் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, டேட்டிங் செய்ய அனுமதிப்பது இது வந்து நிச்சயமாக தீமையை பெருக்கும் என்ற அணியிலிருந்து பேச வந்திருக்கிறாரு. அவரை ஒரு சிறு அறிமுகம். அமெரிக்காவில் வந்து நியூயார்க்ல, நியூ ஜெர்சில வாழ்ந்தாலும் நியூயார்க்ல வந்து ஒரு மென்பொருள் பொறியாளராக அவர் பணிபுரிந்து வருகிறார். தமிழ் மொழி, இலக்கியம், மரபு கலைகள் இதுல எல்லாம் நிறைய அவருக்கு ஈடுபாடு உண்டு. கிடைக்கிற நேரத்துல எல்லாம் அது மாதிரி தமிழுக்காக அவர் செலவழிக்கிறாரு. அது தவிர மரபு கலைகளான பறை, இசைத்தல், ஒயிலாட்டம், அது தமிழ் விவாத மேடை, இதுல எல்லாம் அடிக்கடி அவரை பார்க்கலாம். அது தவிர இப்ப நியூ ஜெர்சி தமிழ் சங்கத்திலையும் ஒரு பொறுப்புல இப்ப செயலாளராக இருக்கீங்களோ முத்துக்குமார்? ஆமா, இப்ப செயலராக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய அணிக்கு பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். முத்துக்குமார். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது வந்து நம்ம தலைப்புக்கு மிக தேவையான ஒரு குரல் நான் நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. நம்ம எதிரணியினர் வந்துட்டு இந்த தலைப்பு சரியா புரிஞ்சுக்கலன்னு எனக்கு சின்ன சந்தேகம் இருக்கு. அதாவது டேட்டிங் அப்படிங்க போகும்போது அதுக்குரிய பொருள் நம்ம பார்த்தோம்னா ஒருவர் பேசி பழகி புரிந்து கொள்ளும் ஒரு செயல். அது எதுக்கு பயன்படுதுன்னா இருவருடைய காதல் மற்றும் திருமண உறவுக்கான ஒரு முன்னோட்டமாக அமையுது. ஆனா இன்னைக்கு இருக்கிற மக்கள் வந்து அதெல்லாம் விட்டுட்டாங்க. இதற்கான இணை சொற்கள் இருக்கு. நட்பு பாராட்டுதல், இணை தேடுதல், அதை புடிச்சுக்கிட்டாங்க. மக்கள் வந்து ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள தேவையான கால அவகாசம்னு ஒண்ணு இருக்கு. இந்த டேட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு விரைவான ஒரு அன்பு பரிமாற்றம், ஒரு இணை தேடுதல், அந்த நிலையில தான் இன்னைக்கு இருக்குது. அதுல கூட பாத்தீங்கன்னா நிறைய முன்னோடிகளை ஆகி இன்னைக்கு ஸ்பீட் டேட்டிங்லாம் ஒண்ணு வந்துருச்சு. அதாவது 2 நிமிஷத்துக்குள்ள வந்து நீங்க அவங்க இணைய புரிஞ்சு அவங்கள வந்து நீங்க இணைய ஏத்துக்கலாமா வேணாமான்னு முடிவு செய்யணும். எனக்கு முத்துக்குமார், எனக்கு பிளைண்ட் டேட்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இது என்ன ஸ்பீட் டேட்டா இருக்குது? ரொம்ப ஸ்பீடா போறாங்களோ? இல்ல, டேட்டிங் எப்ப பண்ண தொடங்கினா போய் அவங்க பிளைண்ட் ஆயிட்டாங்க. இது வந்து அதுக்கு அடுத்த கட்டம். அதுலயே வந்து ஸ்பீட் டேட்டிங் சொல்லிட்டு சீக்கிரம் செத்து போறதுக்கான ஒரு வழி. சரி, அப்போ நம்ம தோழி கிரேஸ் வந்து அருமையா சொன்னாங்க, ஏன் நம்ம அனுமதிக்க கூடாது, அனுமதிக்கிறது நல்லது தானே, அது பாதுகாப்பானது தானே அப்படின்னு. சரிங்க, உங்க பையனை வந்து 13 வயசுல கார் ஓட்ட விட்டுருவீங்களா? பாதுகாப்பு தான், கார் பாதுகாப்பானது தான். இல்ல ஒரு ஸ்கூட்டர்ல ஹெல்மெட் போட்டு பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சு விடுவீங்களா? மாட்டீங்க. ஏன்னா வாகனம் இயக்குவதற்குன்னு ஒரு வயது வரம்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு டேட்டிங் பண்றதுக்குன்னு ஒரு வயது வரம்பு சட்டப்படி இல்லை. அப்போ நீங்க எதை கொண்டு அது சரியா இல்லையான்னு தீர்மானிப்பீங்க? 2வது, டேட்டிங்கை அனுமதிப்பதுன்னு வரப்போகும்போதே அங்க வந்து நம்ம யார் அனுமதிப்போம்? நம்ம கட்டுப்பாடு கீழே இருக்கவங்க தான் நம்ம அனுமதிப்போம். அவங்க தான் நம்மகிட்ட வந்து பர்மிஷன் வாங்குவாங்க. நம்ம வந்து அனுமதி கொடுக்கலாமா வேணாமன்ற நிலையில நம்ம இருப்போம் இல்லைங்களா? அப்போ அனுமதி வாங்க நிலையில இருக்கிறவங்க குழந்தைகள்.
குழந்தைகளுக்கான மனநிலை எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான் அவங்களுக்கு இருக்கும். அதை தாண்டி நம்ம வந்து அவங்களுக்கான ஒரு எக்ஸ்போஷர், விரிவான எக்ஸ்போஷரை நம்ம வந்து சின்ன வயதிலே கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க அவர்கள் தடுமாறி போவதற்கான வழிமுறைகள் தான் அதிகம் இருக்கிறதே தவிர அதில் பாதுகாப்பான நிலைகள் எதுவும் இல்லை என்பது என்னுடைய பணிவான ஒரு கருத்துங்க நடுவர் அவர்களே. சரி. இன்னொன்னு சொன்னாங்க, சங்ககாலம் தொல்காப்பியர் எல்லாம் அவங்க சொன்னாங்க. சரி, அதே தொல்காப்பியர் தான் காதலுக்குரிய பொருத்தங்கள் என்ன, கட்டுப்பாடுகள் என்ன, அதையும் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த பொருத்தங்கள்ல பாத்தீங்கன்னாக்க பருவம், அன்பு, இது வந்து ஒரு முக்கியமான இடம் வகிக்கிறது. அப்ப நம்ம சரியான பருவத்துல சரியான அன்பு பகிர்தலை தான் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோமான்ற ஒரு கேள்வி நமக்கு எழுது. அதே மாதிரி கட்டுப்பாடுகள், சங்க காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க ஊர் கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கும். 6 மணிக்கு மேல வெளியே போகக்கூடாது, அந்த அந்த கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கும். தனியா பேசக்கூடாத கட்டுப்பாடுகள் இருக்கும். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு சோஷியல் ஆப்ஸ் நிறைய வந்துருச்சு. ஃபேஸ்புக்ல இருந்து, வாட்ஸ்அப்ல இருந்து, ஸ்னாப்சாட்ல இருந்து முகமே தெரியாம ஒருவருடன் அன்பு பரிமாறிக்கொள்வது எவ்வளவு ஆபத்தானது என்பதை நாம் பலமுறை உணர்ந்திருக்கின்றோம். அப்போ சங்க காலத்தை பத்தி பேசுறவங்க அதே காலத்து இன்றைய நிலையோட பொருத்தி பார்ப்பது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. முத்துக்குமார், அது சங்க காலமா தெரியல, எங்க காலமாரில தெரியுது 6 மணிக்கு மேல வெளியே போக கூடாதுன்னு சொல்றதெல்லாம். எல்லா காலத்தையும் ஒத்து வரும் நடுவர் அவர்களே. ஏன்னா மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் அதில் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது என்று. இன்னைக்கு பேச இன்னைக்கு பேச வந்திருக்க தோழி கிரேஸ் ஆகட்டும், இல்ல தோழி சுபா ஆகட்டும், அவர்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்து அவர்கள் இதே புள்ளிகளை பேசியிருந்தால் நான் அவர்களை பாராட்டி இருப்பேன், ஏற்றுக்கொண்டிருப்பேன். அவங்களுக்கு பெண் பிள்ளை இல்லையோ? இரண்டுமே ஆண் பிள்ளைகள் அவர்கள் இருவருக்குமே. என்ன காலம் இருக்குது முத்துக்குமார்? இருக்கலாம், அது வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது. சரிங்க. ரெண்டாவது, இப்போ ஏன் வந்து டேட்டிங்கே அனுமதிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, பசங்க நீங்க நம்ம கேள்வி கேட்கறாங்க, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்க வந்து நீங்க காட்டி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க, அது எந்த அளவுக்கு சரி? நாங்க யாரும் பேசி பழகி அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறோம், அப்பதான் சரியா வரும்னு சொல்றது இவங்களாம் ஏத்துக்கிறாங்க. அது கரெக்ட் தான். அப்பா அம்மா வந்து முன்ன பின்ன தெரியாத கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல போகும்போது கேள்வி கேட்கிற நீங்க தான் ஆன்லைன்ல முன்ன பின்ன தெரியாத யாராவது ஒருத்தவங்க அன்பை 2 வார்த்தை பேசிட்டா அவங்களுக்காக மயங்கி உடனே அவங்க சோல்மேட் ஆயிடுறாங்க. அவங்க உண்மையான பேரே அதுவான்னு தெரியாது அவங்களுக்கு. இருந்தாலும் அவங்களோட எதிர்கால திட்டங்களை அவங்களோட பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ இது வந்து எந்த அளவுக்கு ஒரு நிதர்சனமான உண்மையை அவங்களுக்கு உண்மையான நிலையை அவங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்குது என்பதை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. டேட்டிங்ல இருக்க ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து அந்த காதல்லையோ அன்பை வெளிப்படுத்துறதுலையோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. எதிர்பார்ப்புலதான் பிரச்சனை வருது. இந்த இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல வந்து இந்த கப்புள் கோல்ஸ், ரீல்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அது மாதிரியே தன்னுடைய துணை இணை இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதெல்லாம் ரீல்ஸ்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா ரியல் லைஃப்ல சுத்தமா ஒத்து வராது. அதை அவங்க வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. முத்துக்குமார், நீங்க சொன்னீங்களே, இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். அப்ப ஆண் குழந்தைகள் இருந்தா அவங்கள டேட்டிங் அனுமதிக்கலாம், பெண் குழந்தைகள் இருந்தா அவங்கள டேட்டிங் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்றீங்களோ? இல்ல, இந்த புள்ளி யாராவது பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நடுவர் நீங்க சொன்னதே நல்லா இருக்கு. இன்னும் எத்தனை காலத்தை வந்து முள்ளு மேல சேலைப்பட்டா சேலை கிளியாது இருக்குமான்னு சொல்லி கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் முள்ளு மேல வேட்டி பட்டா வேட்டி கிளியாதா? எங்களுக்கு வேட்டி இல்லையா? அந்த வேட்டி இது வரைக்கும் கிளி இல்லையா அப்படின்னு யாரும் பார்த்ததே கிடையாது. இது வந்து 2 பக்கமும் இரு சாராருக்கும் பாதிப்பு இருக்கு நடுவர் அவர்களே. தோழி கிரேஸ் சொன்னாங்க, காதல வந்து தோல்வி ஏற்பட்டா அவங்க அது வந்து மீண்டு வருவாங்க, அது அவங்களுக்கு வந்து ஒரு பாடமா இருக்கும், லைஃப்ல வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு லைஃப்ல மோட்டிவேஷன் அதுக்கு பிரேக்கப் தேவையில்லைங்க. லைஃப்ல நாங்க ஏகப்பட்ட சேலஞ்சஸ் தன்னால கொட்டி கிடக்கு. அன்றாடம் படிக்கிறதுல இருக்கு, வேலை பார்க்குற இடத்துல இருக்கு, நமக்கான கேரியரை சூஸ் பண்றதுல இருக்கு, எவ்வளவோ சிக்கல்கள், பணிச்சிக்கல்கள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து டேட்டிங் பண்ணி லவ் ஃபெயிலியர் ஆகிதான் உங்க மனசை திடப்படுத்தி நீங்க வந்து எதிர்கொண்டு வரணுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எனக்கு எழுது. முத்துக்குமார், லவ்ல தாங்க பிரேக்கப் இருக்குது, டேட்டிங்ல டிராப்பிங் தான். அததான் சொல்றேன். இன்னைக்கு இருக்க குழந்தைகளுக்கு அதுலயே மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்குது. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னாக்க காதலிப்பாங்க, காதலை பிரிஞ்சு போவாங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்க, இல்ல காதல் கை கூடி கல்யாணம் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு அது 2மே நடக்காம பல பேரை வந்து முரட்டு சிங்கிளா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி 4 தடவை டேட்டிங்ல ஃபெயிலியர் ஆனதுனால மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு புதுசா அவனை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பெஸ்டி அப்படின்னு. அதாவது முன்னால அந்த காதலிச்சுட்டு ஏமாத்துறதுக்கு நான் அவங்க அண்ணனா நினைச்சு பழகினேன், யூ ஆர் லைக் மை பிரதர்
அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு வந்து அதை ரொம்ப ரொம்ப எளிமையாக்கிட்டு, நான் அவனை பெஸ்டின்னு நினைச்சேன், யூஆர் மை பெஸ்டி, நம்ம எப்பவுமே வந்து நம்ம பெஸ்டியாவே இருப்போம். இதுக்கு வந்து என்ன பொருள் கேட்டீங்கன்னா, காதலனுக்கு கீழே நண்பனுக்கு மேல, அது என்ன ஒரு கணக்குன்னு எனக்கு புரியல. இவங்களா அவனை வகுத்து வச்சுக்கிறாங்க, இவங்களா புதுசு புதுசா ஒரு உறவு முறைகளை உருவாக்கிக்கிறாங்க, தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாங்க. நமக்கு அது கூட அமையலையே. அமையலன்னு சந்தோஷப்பட்டுக்கோ நடுவர் அவர்களே. இதுல சிக்கி சின்ன பண்ணமாயி சீரழியறதுக்கு அது அமையாமையே இருக்கிறது நல்லது. அதனால டேட்டிங்க்கு அனுமதிப்பது முற்றிலுமாக தீமை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனா அது கண்டிப்பா நல்லது இல்லை. தீமை பெருகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. குறிப்பாக சரியான கால மற்றும் அனுபவ முதிர்ச்சிக்கு முன்னாடி வரும் ரிலேஷன்ஷிப் சரியான டெஸ்டினேஷன் அல்ல, அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் நம்ம குழந்தைகளுக்கு. அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது வேல்யூஸ், விஷன், ஸ்டெபிலிட்டி. அதுதான் அவர்களுக்கு தங்களுடைய எதிர்காலத்தை வலுவாக கட்டமைச்சிக்க முடியும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய வாய்ப்புக்கு சன்ரைஸ் நியூஜெர்சி சன்ரைஸ் ரேடியோவுக்கும் இங்கு பேச வந்திருக்கும் சக தோழர்களுக்கும் நியூஜெர்சி சன்ரைஸ் ரேடியோ நேயர்களுக்கும் வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி முத்துக்குமார். நல்ல சில தகவல்கள்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா வந்து அவர் சொன்ன விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது, சின்ன வயசுலயே காரை கொடுப்போமா பிள்ளைகளுக்கு ஓட்டு அப்படின்னு, அல்லது பைக்கை கொடுப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதனால என்ன வயசுல எதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு பெற்றோர்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு சட்ட திட்டங்கள் இல்லையே. கல்யாணம் பண்றதுக்கு ஒரு சட்டம் இருக்குது, இந்த வயதுல தான் திருமணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அடல்ட்ஹுட்ல தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது எந்த வயதுல ஆரம்பிக்குது, இப்படி எல்லாம் தெரியாத ஒரு வயதுல அவங்க ஆரம்பிச்சுட்டு திண்டாடுறது, அது வந்து நிச்சயமா அது தீமையை தான் கொடுக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து ரியலா நினைச்சிடுறாங்களே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு அவர் பேசினாரு. ஒரு வேல்யூ இருக்கணும், ஒரு விஷன் இருக்கணும். அது மாதிரி இல்லாம போச்சுன்னா நிச்சயமா அது தீமையில தான் போய் முடியும். அது நம்ம பெற்றோர்களுக்கு வலியை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நன்றி முத்துக்குமார். ஸோ இதுக்கு பதில் சொல்றதுக்கு கனிமொழி அவர்கள் வராங்க. கனிமொழி வந்து ஒரு நல்ல பேச்சாளர், ஒரு எழுத்தாளர், கவிஞர், பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டத்துல அமெரிக்காவில் ஒரு ஒருங்கிணைப்பாளராக அவங்க இருக்கிறாங்க. காமன் சென்ஸ், சிறகு, வளரி, இந்த மாதிரி சில மின் இதழ்கள்ல வந்து கட்டுரைகள் எழுதியிருக்காங்க, கவிதை எழுதியிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு வழக்கறிஞர் கூட. அதனால ஒரு நல்ல ஒரு எதிர் வழக்கா அவருங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். முத்துக்குமாருக்கு பதில் சொல்றதுக்கு இப்ப கனிமொழி அவங்க வராங்க. வாங்க கனிமொழி. நன்றி நடுவர் அவர்களுக்கு நன்றி. என்ஜே சன்ரைஸ் நேயர்களுக்கும், எனக்கு முன் பேசிய தோழர்களுக்கும், எனக்கு பின் பேச இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம். டேட்டிங் செய்ய அனுமதிப்பது நன்மை கூட்டுமா தீமை பெருக்குமா அப்படின்றது தலைப்பு. முதல்ல எனக்கு முன்னாடி பேசிய வந்து தோழர் முத்துக்குமார் அவர்கள் சொன்னாங்க, அவங்களுக்குலாம் பையன் இருக்கு அதனால தைரியமா பேசுறாங்க. எனக்கு ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கு, அதனால நான் பேசுறதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். 50-50. ஆமா. இதுல என்னுடைய அணியை சேர்ந்த கிரேஸ் தோழர் சொன்னாங்க இல்லையா, சங்க காலத்துல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் சொன்னாங்க. சங்க காலத்துல களவொழுக்கம் கற்பொழுக்கம் இருந்தது. களவொழுக்கம் அம்மா அப்பாவுக்கு தெரியாம தான் சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் திருமணம் அப்படின்ற அந்த, அதாவது திருமணம்ன்றது கூட ரொம்ப பின்னாடிதான். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்ந்து வாழ்வாங்க, ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் அவங்க சேர்ந்து வாழறாங்கன்றது. அப்போ அங்க கனிமொழி இப்ப லிவிங் அப்பயே வந்துருச்சா? அப்ப தமிழ் சமுதாயத்துல லிவிங் டுகெதர் தான். நீங்க தான் அதுக்கப்புறம் நடுவுல வந்து பண்பாடு மாறி சிலப்பதிகாரம் காலத்திலேயே மாறிடுச்சு. நீங்க வந்து இவ்வளவு பேசணும். சிலப்பதிகாரத்துல வந்து கண்ணகியோட வயசு 12, திருமணம் பண்ணி வைக்கிற வயசு 12, கோவலனுக்கு 16. நீங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா 1800கள்ல கூட, 800 இறுதியில கூட திருமண வயது 8 வயசா இருந்தது. வெள்ளக்காரன் நம்மள அடிமையாக்க வந்தான். அவனே பொறுக்க முடியாம, என்னடா 8 வயசு பிள்ளைக்கு திருமணம் பண்றீங்களேன்னு அதை 10 வயசு ஆக்குங்கன்னு அவன் வந்து சட்டம் கொண்டு வந்தான் 1891 போய் பாத்தீங்கன்னா. அதாவது இந்த சின்ன வயசுல திருமணம் பண்ணும் போதெல்லாம் நம்மளுக்கு கோபம் வரல, அதெல்லாம் தீமை கிடையாது. அப்பெல்லாம் பெருசா குரல் கொடுக்கல நம்ம மக்கள். அதுக்கும் வெள்ளக்காரன் வந்துதான் சட்டம் போட வேண்டி வந்தது. ஆனா இன்னைக்கு அண்மை காலமாதான் ஓரளவுக்கு படிச்சுட்டு ஒரு 25 வயசுக்கு பிறகு நாம வந்து திருமணம் பண்ணிக்கலாம்ன்றது ரொம்ப அண்மை காலத்துல நடக்குது இந்த மாற்றம். ஆனா ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி
நடந்த அந்த 12 வயது திருமணமா இருக்கட்டும், இல்ல அந்த சங்க இலக்கியமா இருக்கட்டும், எல்லா தலைவனும் தலைவியும் பாத்துக்கிற வயது அப்படின்றது 10 பருவ வயதுதான். எப்படி பசி இயல்பானதோ, தாகம் இயல்பானதோ, இந்த எதிர்பாலின ஈர்ப்பு அப்படின்றது ரொம்ப இயல்பானது. நீங்க பருவம் வரும் பொழுது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இயல்பா அது வரும். அது கிட்ட போய் இதெல்லாம் கூடாதுன்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க, குழந்தை கேட்காது. குழந்தை கேட்காதுன்றதை விட நீங்க ஒரு நிமிஷம், இன்னைக்கு நாம பெற்றோரா இருக்கோம், நாமளும் அந்த வயசை கடந்து தானே வந்தோம், ஒரு நிமிஷம் பின்னோக்கி போய் 13-14 வயசுல நமக்கு இதெல்லாம் தோணலையான்னு எண்ணி பாருங்க. தோணும். நமக்கு அதை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் இருந்திருக்காது, வாயை மூட்டிட்டு இருந்திருப்போம். இதுல அவரு சொன்னாரு ஸ்பீட் டேட்டிங்லாம் இருக்கு, இதெல்லாம் என்ன புரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு. முகத்தை கூட பார்க்க முடியாது. அப்பா சொல்லிட்டாரு கல்யாணம் பண்ணு, மணமேடையில கூட முகம் பார்த்திருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நல்ல சிறப்பான திருமணம். இப்ப நீங்க புலம்புனீங்களே 33 வருஷமா இந்த கேள்வியை கேட்கறா, எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியலன்னு. அந்த மாதிரிதான் எல்லாரும் புலம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த திருமணத்தை அம்மா அப்பா பார்த்து நடத்தி வச்ச திருமணம். இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்ப கால் தடம் பாக்குறது, நிலத்துல நிலத்தை பார்ப்பது இதெல்லாம் கிடையாது. இவரு சொன்னார்ல முரட்டு சிங்களாவே அந்த ஆண்கள் இருக்காங்கன்னு, அதுக்கெல்லாம் இதுதான் காரணம். இந்த ஆண்கள் 2021 கூட நிலத்தை பாக்குறது, பொண்ணு இப்படி பார்க்கணும், இப்படி நடக்கணும், இங்க மேல பார்க்க கூடாது, சத்தம் போட்டு சிரிக்க கூடாது, எல்லாம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, ஐடி ஃபீல்ட்ல இருப்பாங்க இந்த ஆண்கள். ஆனா அவங்களுடைய சிந்தனை பாத்தீங்கன்னா, டேய் நீ என்னடா 1950 இருக்கன்ற மாதிரி இருக்கும். அப்ப முரட்டு சிங்களா தான் இருக்கணும். ஏன்னா பெண்களுடைய சிந்தனை வீச்சுன்றது அச்சம், மடம், நாணம், பைப்பு தொல்காப்பியத்துல சொல்லியிருந்தா கூட அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அது தமிழ் புலவர் சொன்னதுதான். அதெல்லாம் இன்னைக்கு கறிக்கு உதவுமா? ஆண்களுக்கு கூட தான் சொல்லியிருக்கிறாரு. அதை பத்தி எங்கேயாவது யாராவது ஒருத்தர் ஏதாவது பேசுறோமா? ஏன்னா அது அவங்களுக்கு ஆண்களுக்கு சொன்ன எல்லா இலக்கணமும் எந்த காலத்திலும் யாருக்கும் பொருந்தாது. பெண்ணுக்கு சொன்னது மட்டும் தொல்காப்பிய காலத்துல சொன்னது 2025 வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டு வருவீங்க. தொல்காப்பியம் கனிமொழி. அதனாலதான் நாங்க அதுக்கு ஒரு பேர் வச்சோம், ஹிஸ்டோரி. ஹிஸ்டரி ஹிஸ்டோரி கிடையாது, ஹிஸ்டோரியே கிடையாது, எல்லாம் ஹிஸ்டரி தான். அதுல இந்த ஹிஸ்டரின்னு சொல்லும் போது எனக்கு கிளியோபாட்ரா மறக்கவே முடியாது. கிளியோபாட்ராவை பத்தி பேசும்போது அவ என்ன ஒரு வன்மம் இந்த வரலாற்று ஆசிரியர்களுக்கு. அவ பாரு, இவனை காதலிச்சா, ஆண்டனிய காதலிச்சா, அதுக்கப்புறம் ஜூலியஸ் சீசரை காதலிச்சா. அவ ஒரு ஈஜிப்ட் நாட்டினுடைய அரசியாக இருக்கிறா. இப்ப நீங்க சோழர் மன்னர் எல்லாம் பேசுறீங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் 5 பட்டத்தரசி இருக்கிறாங்கல்ல. அது மட்டும் ஒரு அவங்களுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்கு அது ஒரு தந்திரம். ஒரு திருமணம்ன்றது பொலிட்டிக்கல் மேரேஜஸ் நடக்குது. அப்போ ஒரு அரசி பொலிட்டிக்கல் மேரேஜ் பண்ணா அவ ஆண்களை மயக்கக்கூடியவள். இந்த ஹிஸ்டோரி பேச இல்லாத காலத்தினால்தான் இந்த ஹிஸ்டோரி எல்லாம் கிளியோபாட்ராவை எல்லாம் இப்படி எல்லாம் பேசி வச்சிருக்கீங்க. அது தலைப்பு. என் பேர் கூட கனிமொழி ராஜசேகர் தான். ஆனா பேருக்கு தான் ராஜா, ஊருக்கு ராஜா இல்ல. ஊருக்கு ராஜா இல்ல. அதாவது பேர்ல ராஜா இருக்கேன்னு நீங்க மகிழ்ச்சி அடையணும் நடுவர் அவர்களே. ஊருக்கு ராஜா இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாரும் ஒரு மக்களாட்சி காலத்துல இருக்கோம். அதனால பேர்ல ராஜா இருக்கா, அவ்வளவுதான். அது நம்ம நீங்க சொன்னீங்களே சோழ ராஜாவுக்குள்ள 4-5 இருந்ததுன்னு, அதுக்காக சொன்னேன். அதெல்லாம் சட்டம் போட்டு ஒழிக்கலன்னா நீங்களும் அந்த 5-6 தான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கும் சட்டம் வந்ததே அம்பேத்கர் பாவம் பேசி, எம்மா இதெல்லாம் ஒழிக்கணும், இந்து மேரேஜ் ஆக்ட் படி இது சட்டப்படி. நீங்க ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 2 கல்யாணம் பண்ணவங்க, 3 கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் நமக்கு தெரியும். சட்டம் இந்த ஆண்கள் இப்படிதான் இருந்தாங்க. இன்னைக்கு வேற வழி இல்ல. சரி, பெண்கள் படிச்சு வராங்க, கேள்வி கேட்கறாங்க அப்படின்றதுனால ஓரளவுக்கு சரி. இப்ப மட்டும் மோனோகேமஸ் மேரேஜ் ரொம்ப நல்லதுன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு பெண்கள் முன்னேறிக்கிறதுனால அது தள்ளிட்டு வந்திருக்கோமே தவிர்த்து, கனிமொழி இது கனிமொழி இது மனைவி, அது துணைவி. இது மனைவி, அது துணைவி. நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியுது. ஆனா அன்றைய காலகட்டத்துல இருந்த நிலைமை இன்னைக்கு இருக்குதா அப்படின்றதுதான் நாம கேட்கணும் இல்லைங்களா? அன்றைய காலகட்டத்துல இருந்த நிலைமை இன்னைக்கு இல்ல அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதுல இந்த டேட்டிங் பத்தி வருவோம். நாம எங்கெங்கயோ வரலாற்றுக்கெல்லாம் போயிட்டோம். இந்த டேட்டிங்ல முக்கியமா என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கம்பானியன்ஷிப் தான் அது. இப்ப ஒரு 14 வயசு 15 வயசுலதான் அந்த டேட்டிங்கான அந்த எண்ணங்கள் வருது. நீங்க முதல்ல வீட்டுல அந்த சூழல் வச்சிருக்கணும். நம்ம வீட்டுல என்ன தெரியுமா பண்றோம், இதெல்லாம் தப்பு. எப்போ 8 வயசு 9 வயசுல இருந்தே அந்த நம்ம நினைக்கிறோம் குழந்தைங்க நம்மள புரிஞ்சுக்காதுன்னு. குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா என்ன நினைக்கிறாங்கன்னு அவ்வளவு துல்லியமா தெரியும். இப்ப இத சொன்னா நம்ம வீட்டுல அனுமதி கிடைக்குமா கிடைக்காதான்னு பிள்ளைங்களுக்கு தெரியும். பல நேரங்கள்ல நாம நினைச்சிருப்போம் பிள்ளை டேட்டிங் எல்லாம் பண்ணல, யாரையும் பாக்கலன்னு.
பிள்ளை வந்து யாரு கூடயும் பழகிட்டு தான் இருக்கும். வீட்டுல சொல்றதுக்கான சூழல் இல்லாததுனால அமைதியா இருக்கும் குழந்தை. நம்ம அமெரிக்கால இருக்கிறோம். நீங்க அப்பப்ப ஒரு செய்தி பார்க்கலாம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட ஒரு செய்தி, ஒரு பள்ளி இறுதி ஆண்டு மாணவி, நல்லா படிக்கக்கூடிய மாணவி காணோம். உடனே அந்த பொண்ணோட போட்டோவை போட்டு வாட்ஸ்அப்ல எல்லா தோழர்களும் சொல்றாங்க, இந்த பொண்ணை வந்து நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு தகவல் கொடுங்க, வீட்டுக்கு வரல அப்படின்னு. ஒரு 1.5 நாள் கழிச்சு அந்த அனுப்புன தோழர் வந்து நான் கேட்டேன், அந்த பொண்ணு வந்து கிடைச்சிட்டாங்களா, என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது சொல்றாரு, கிடைச்சிட்டாங்க தோழர். இதுல என்னன்னா சிக்கல், அந்த பொண்ணு வந்து யாரையோ விரும்பி இருக்கு, இல்ல டேட் பண்ணிருக்கு, அதை வீட்டுல அனுமதிக்கல. அதனால பள்ளி இறுதி ஆண்டுல அந்த சர்டிபிகேட் கொடுக்குற அந்த நேரத்துல ஸ்கூல்ல அந்த கிராஜுவேஷன் கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த பையனோட போயிருச்சு. இது இந்திய குடும்பங்கள்ல நடக்குது. நீங்க அனுமதிக்காம வீட்டுல இறுகி வச்சிருக்கிறதுனால என்ன நடக்குதுன்றதுக்கு நான் சொல்றேன். அப்போ அந்த அனுமதி தருகின்ற பொழுது, இல்ல அதற்கான சூழல் இருக்கின்ற பொழுது, அந்த பிள்ளை பாட்டுன்னு படிச்சுட்டு கல்லூரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்றதா வேணாமான்றது அவங்களுடைய முடிவு இல்லைங்களா? ரெண்டாவது, கிரேஸ் சொன்னது போல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுல என்னன்னா, அவங்க பழகும் போதுதான் எதிர்பாலினத்தவர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்றது தெரியும். இத வந்து நான் வந்து ஒரு 20 வயசுக்கு மேலதான் தெரிஞ்சுப்பேன், இல்ல 25 வயசுக்கு மேலதான் தெரிஞ்சுப்பேன்றதெல்லாம் ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. அது இயல்பா நம்ம படிக்கும்போது பல நேரங்கள் அது வெறும் அட்ராக்ஷன் தான் அப்படின்றது பேசும்போதே அவங்களுக்கு தெரியும். கொஞ்ச நாள் பேசிட்டு சரிப்பா இது வந்து நாம நினைக்கிற மாதிரி ஒரு காதல் அப்படின்றதுலாம் கிடையாது. இன்னைக்கு இருக்க பிள்ளைங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, நம்மளை விட ரொம்ப தெளிவு. அவங்களுக்கு தெரியும் பேசும்பொழுது இது எதிர்பாலினை. ஆமா, அவங்களுடைய தெளிவு வந்து நமக்கு தான் வராது. இத்தனை வயசாயும் நமக்கு இல்லாத தெளிவு அவங்களுக்கு இருக்கு. அதனால நம்ம வந்து ரொம்ப நம்பிக்கையா அந்த பிள்ளைகளுக்கான அந்த சூழலை வந்து முதல்ல நாம வைக்கணும் வீட்டுல. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இந்திய குழந்தைகள் என்ன பண்றாங்க, நாம ரொம்ப இறுக்கமா வச்சிருக்கிறதுனால படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். அப்ப யூனிவர்சிட்டியில போனா தனியா தான் இருக்க முடியும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா, ஏன்டா ஒத்த காக்கா மாதிரி இருக்கிற, அப்படிதான் இருக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே இங்க ஹைஸ்கூல்ல இருந்து டேட்டிங் நடக்குது எல்லாருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, யூனிவர்சிட்டியில வந்தும் இந்த ஆணும் பொண்ணும் தனியா இருக்கிறாங்களா, அப்ப அந்த இங்க இருக்கக்கூடிய மற்ற இனத்தவர்களுக்கு புரியுது, இந்த இந்திய பெண்ணையும் ஆணையும் டேட் பண்ணா பிரச்சனை. ஏன்னா யூனிவர்சிட்டி வரைக்கும் இவங்களை அனுமதிக்காத அம்மா அப்பா இந்த திருமணம் நம்ம போய் விரும்பி திருமணத்துக்குமா அனுமதிச்சுட்டு போறாங்க, அதுல எவ்வளவு சிக்கல் வருமோ அப்படின்றதுல இங்க இருக்கக்கூடிய மற்ற நாட்டினருக்கு அது நல்லா தெரியுது. அப்ப நீங்க கடைசியில என்ன பண்றீங்க, கடல் கடந்து வந்துட்டு இங்கேயும் ஒரே மொழிக்குள்ள, ஒரே ஜாதிக்குள்ள, ஒரே தெருவுக்குள்ள யாராவது கிடைப்பாங்களான்னு பாத்துட்டு இருக்கோம். இது எவ்வளவு வந்து ஒரு வெட்கமான ஒரு செய்தி அப்படின்றத நீங்க எண்ணி பார்க்கணும். ஜாதி ரொம்ப முக்கியம். ஆமா, அது வந்து ரொம்ப முக்கியமா இன்னைக்கு வந்து செயல்படுது. கடல் கடந்து வந்தாலும் நான் கலீல் ஜிப்ரானுடைய ஒரு கவிதை இருக்கு நடுவர் அவர்களே, எப்பொழுதுமே எனக்கு வந்து ரொம்ப பிடித்த கவிதை. அதுல அவர் சொல்லுவாரு, your children are not your children, they are the sons and daughters of lives longing for itself. அவங்களுக்கான வாழ்க்கை இன்றைக்கு இந்த அனுமதி கொடுக்கறதுன்றதுல கூட எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. ஏன்னா அது வந்து நம்ம பெற்றோர்கள் நம்ம மூலமா வந்தாங்க, அவ்வளவுதான். அவங்கவுங்க வாழ்க்கைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த துணை வரும்பொழுது தேர்ந்தெடுத்துக் கொள்வது அவங்களுடைய உரிமை. அதுல நான் போய் அனுமதி கொடுக்கறது கொடுக்காததுன்னு என்ன இருக்கு? நான் ஒரு கைடிங் ஃபேக்டரா இருக்கலாம், அதை கூட அவங்க விரும்பினாதான் நான் இருக்க முடியும். ஆனா அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தான் வாழ வேண்டும். அப்ப அந்த கலீல் ஜிப்ரானுடைய அந்த கவிதையை நான் சொல்லி முடிகிறேன். They come through you but not from you, and though they are with you yet they belong not to you. நம்ம கூட தான் இருக்கிறாங்க, ஆனா அவங்க நமக்கானவங்க இல்ல. அதாவது நமக்கு சொந்தம், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அவங்க நம்மளோட எமோஷனல் லக்கேஜ் எல்லாம் அவங்க மேல போட்டு நீ இப்படிதான் இருக்கணும்னு ஒரு இதுவா நம்ம சொல்ல முடியாது. அது வன்முறை கூட. அந்த வன்முறைன்றத நாம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ, குறிப்பா ஆசிய பெற்றோர்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு நம்ம பிள்ளைகள் இன்னும் கூட அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. எனவே டேட்டிங் செய்வது என்பது நன்மை கூட்டும் என்பதுதான் என்னுடைய வாதம். நன்றி தோழர்களே. நன்றி. அருமையான கருத்து, நல்லா பேசலாம். அதாவது இயற்கையை நம்ம வந்து தடை செய்ய முடியாது. அப்படி தடை செய்தால் அல்லது அதுக்கு மறுப்பு சொன்னால் அது வன்முறை. அது நம்ம பிள்ளைகள் மேல காண்பித்தால் கூட அது வன்முறை என்று அவங்க சொல்றாங்க. அதோட வந்து நம்ம பிள்ளைங்க, குறிப்பா வந்து ஆசியாவில இருந்து வந்த பிள்ளைங்க, இங்க மற்ற நாடுகள்ல இருக்கிற பிள்ளைகளும் சரி,
எல்லாம் வந்து ஒரு ஐசோலேட் ஆயிடுறாங்க, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஏன்னா பெற்றோர்கள் அதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல. ஸோ பிள்ளைங்க வந்து ரெண்டும் கெட்டானா இருக்காங்க. எப்படி எந்த கல்ச்சர்ல இருக்கிறது, நம்ம கலாச்சாரத்துல இருக்கிறதா, இல்ல இந்த கலாச்சாரம் இருக்கிறதா? ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ், ஒரு ஒரு எப்பவுமே ஒரு மனநிலை ஒரு ஒரு ஒருமனப்பட்டு ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலையாவே அவங்க வந்து அப்படி போகும்பொழுது, அவங்க கல்யாணத்து மேல கூட அவங்களுக்கு வெறுப்பாயிருது. ஸோ கல்யாணத்த தள்ளி போடுறாங்க. ஏன்னா வந்து சரியான துணை அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க தெரியல. அந்த மாரிலாம் நடக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதாவது ஒருத்தர் சொன்னாரு, "1000 வாசல் இதயம்" அப்படின்னு. அதனால இதயம்ங்கிறது ஒரு முறை வருது, ஒரு முறை பூ பூக்கிறது, இல்ல காஞ்சு போறதுன்னு கிடையாது. அந்த இதயம் வந்து 1000 வாசல் இருக்கு. ஒரு வாசல் முடிஞ்சுச்சுன்னா அடுத்த வாசல திறக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த டேட்டிங் கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு இதுலயும் ரொம்ப அருமையா அவங்க சொன்னாங்க. நன்றி கனிமொழி. உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. அதற்கு பதில் சொல்வதற்கு இப்ப வந்து யார் வர்றாங்கன்னா, ராஜராஜன் வராரு, லட்சுமிகாந்தன். அவரும் வந்து ஒரு தஞ்சாவூர்ல பிறந்து வளர்ந்தவர். எல்லாம் ஒவ்வொருத்தரும் வேற வேற ஊர்கள்ல இருந்து வந்திருந்தாலும், இங்கேயும் அமெரிக்காவுல வாழ்றவங்க தான் இங்க இருக்கிற எல்லாருமே 6 பேரும். என்னைய சேர்த்து 7 பேருமே அமெரிக்காவுல வாழ்றவங்க தான். இந்த என்ஜே வானொலி நிலைய அவங்களோட அதோட நிறுவனரும் ஷோபாவும் அவங்களும் அமெரிக்காவுல தான் இருக்கிறாங்க, வாழ்றாங்க. ஸோ எல்லாரும் அமெரிக்காவுல தான் இருக்கிறோம். அங்க வந்து அமெரிக்காவுல இப்ப 20 வருடங்களா மனைவி மற்றும் 2 மகன்களோட இருக்கிறாங்க. அண்டர்லைன் மகன்களோட அவர் இருக்கிறாரு. 6 ஆண்டுகளாக அட்லாண்டாவில் இருக்கிறாரு. பேச்சு, கவிதை, நாடகம், சிறு வயது முதல்ல ஈர்ப்பு. இங்க வந்த பிறகு சில பேருக்கு வரும், நம்ம தமிழ் மொழி மேல ஒரு ஒரு ஈர்ப்பு வரும். அவருக்கு அங்கிருந்தே வந்திருக்குது. ஆனா இங்க வந்தாலும் அதுவும் அப்படியே வந்து தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தமிழ்ச் சங்கத்துல தொண்டு, தமிழ் பணி, தமிழ் பள்ளியில் ஆசிரியர் பணி எல்லாம் செய்யறாரு. இப்போ வந்து அவருக்கு வந்து என்ன பேச வர்றாருன்னா, இந்த டேட்டிங் செய்ய அனுமதிப்பது வந்து கூடாது அப்படின்னு இப்ப கனிமொழிக்கும் கிரேஸுக்கும் எதிரா வந்து பேச வர்றாரு. வாங்க ராஜராஜன். அனைவருக்கும் வணக்கமும் காதலர் நாள் நல்வாழ்த்துக்களும். நன்றி நடுவர் அவர்களே, அந்த அடிக்கோட்டு கோடிட்டு சொன்னதுக்கு. இது பெண் பிள்ளையா ஆண் பிள்ளையா என்பது இதை தாண்டி எந்த குழந்தையாக இருந்தாலுமே டேட்டிங் அப்படின்னு சொல்றது, அதை அனுமதிப்பது என்பது நிச்சயமா தீமைதான் பயக்கும் என்ற அணியில் பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வழி எரிதும் செம்புலப் பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாங்கலந்தனவே. என்னோட தாயும் உன்னோட தாயும் யாரு? அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. என்னோட தந்தையும் உன்னோட தந்தையும் அதே மாதிரியே அவங்களுக்குள்ள உறவு முறை கிடையாது. நானும் நீ இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க கிடையாது. ஆனா எப்படி இந்த மழை நீரானது செம்மண்ல உளுந்தோன்னு அதோட அப்படியே இரண்டரை கலந்திருக்கிற மாதிரி நம்முடைய அன்பு கொண்ட நெஞ்சங்கள் வந்து கலந்துருச்சு அப்படிங்கிறது குறுந்தொகை பாடல். ஆக அன்னைக்கு அப்படிதான் இருந்திருக்கு. இந்த காதல்ங்கிறதும் ஒருத்தரோட ஒருத்தர் மனது கூடுதல் என்பதும் அப்படிதான் இருந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம். அதுக்காக இப்போ வந்து ரொம்ப ஈஸியாவும் கிடைக்கிறது இல்லை. பொண்ணோ பையனோ தெரியும், அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஜோசியக்காரர் சொல்லிடுறாரு, ஆடி முடிஞ்சு ஆவணியில கல்யாணம் சார் உங்க குடும்பத்துல. இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, ஆவணி முதல் வாரத்துல சரி தேட ஆரம்பிப்போம், எப்படி இருந்தாலும் ஆவணி கடைசிக்குள்ள கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அடுத்த 6 வருஷத்துல ஏறாத பஸ் கிடையாது, ஏறாத ஊரு கிடையாது, ஏறாத கோயில் கிடையாது, எல்லாத்தையும் பண்ணி 6 வருஷத்துல கல்யாணத்தை முடிக்கிறாங்க. அப்படிதான் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவுல திருமண சேவை மையங்கள் அப்படின்னு ஒண்ணு, கனெக்ஷன் பாயிண்ட்ஸ். சமீபத்தில் நடுவர் அவர்களே ஆரோமலே அப்படின்னு ஒரு தமிழ் திரைப்படம் பார்த்தேன். நீங்க யாரும் பாத்தீங்களான்னு தெரியல. ஆனா அதுதான் தெரியும். அதை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க. அதுல முக்கியமா அவங்க சொல்றது வந்து ஒரு திருமண சேவை மையத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாங்க. சோ முடிவுல என்னன்னாக்கா, நிறைய ப்ரொஃபைல்ஸ் அவங்களுக்கு வருது, ஆண் பிள்ளைகளோடதும் பெண் பிள்ளைகளோடதும். அதை எப்படி நம்ப வைக்கிறாங்கன்னாக்கா,
உங்களுக்கு ஏத்த மேட்ச நான் உனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனா உள்ளுக்குள்ள இது எல்லா இடத்துலயுமான்னு தெரியல. ஆனா அவங்க சொல்லி இருக்கிற அந்த விஷயம் வந்து இது மோர் ஆஃப் ஒரு சைக்கலாஜிக்கல் கேம். இந்த பெண் பிள்ளைக்கும் ஆண் பிள்ளைக்கும் இவங்க ஒரு ரேண்டமா எடுத்துட்டு இவங்களை எவ்வளவுக்கு நம்ம கன்வின்ஸ் பண்றோம், இதுதான் நீ தேடிக்கிட்டு இருந்த வரன் அப்படிங்கிறத கன்வின்ஸ் பண்ற ஒரு விஷயம் தான் அந்த திருமண சேவை மையங்கள்ல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி இன்னைக்கு நம்ம மாடர்ன்ல பாக்குறோம்னாக்கா டேட்டிங் ஆப்ஸ். இப்ப டேட்டிங்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த பிள்ளைகள் வந்து டேட்டிங்காக தேடி போறது என்ன தெரியுமா? இந்த இருக்கக்கூடிய பல ஆப்ஸுக்கு தான் அவங்க வந்து போறாங்க. அந்த ஆப்ஸ்ல வந்து இவங்க உள்ள போனோடனே வந்து இவங்க எதுக்காக அதை தேடிட்டு போறாங்கன்னாக்கா முக்கியமா சோம்பேறித்தனம். எந்த பிள்ளையுமே இன்னைக்கு நிமிர்ந்து பாக்குறது கிடையாது, சுத்தி பாக்குறது கிடையாது. அதுக்கு ஒரு வெக்கம், அதுக்கு ஒரு தனிமை. இவங்க நோண்டிக்கிட்டு இருக்கிறது ஃபுல்லா போன்ல. அப்போ அதுல ஒரு ஆப்பை கண்டுபிடிக்கிறாங்க. அது மூலமா நான் ஒரு துணையை தேடுறேன், டேட்டிங் துணையை தேடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க போறாங்க. பேராசை. இவங்களுக்கு இருக்கிற ஒரு குணநலன்கள் என்னன்னு தெரியும், இவங்களோட லெவல் என்ன தெரியும், இவங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுறது வந்து ஒரு மிகப்பெரிய பணக்கார, மிக படித்த, அதே மாதிரியே வந்து மிக அழகான, எல்லாத்துலயும் அந்த சூப்பர்லேட்டிவ்ஸை மட்டும்தான் தேடி போயிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. அது ரியாலிட்டி கிடையவே கிடையாது. இதெல்லாம் பண்ணணுமா? ஆனா இவங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னாக்கா ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்லை. அதே மாதிரியே ஒரு உறுதிப்பாடு, கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு யாருமே இன்னைக்கு தயாரா இல்லை. இதுதான் டேட்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆக மொத்தத்துல இவங்க மார்க்கெட்ல இருக்கணுமா, ஆனா எதுலயும் கமிட் ஆயிடக்கூடாது. சுத்தி 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 வந்துட்டு இருக்கணுமா? இது எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? எங்கேயுமே போக முடியாது. இததான் எதிர்க்கிறோம். இந்த ஒரு டேட்டிங் சம்பந்தமான ஒரு பெரிய குறைபாடை மட்டும்தான் எங்களை நீ எதிர்த்து பேச வந்திருக்கு இன்னைக்கு. இந்த டேட்டிங் பத்தி இந்த மாதிரி டேட்டிங் ஆப்ல போகும்பொழுது டேட்டிங் வந்து வெறும் சேட்டிங்காவே முடிஞ்சு வருது. அது சேட்டிங்கோட முடிஞ்சிட்டா கூட ஓகேங்களாம். ஆனா பல நேரங்கள்ல அது சேட்டிங்கை கடந்து பல விஷயங்கள் ஆகிறது தான் பிரச்சனை நடுவர். இப்ப இந்த டேட்டிங்ல உள்ள போனோடனே அவங்க வந்து 37% ரூல்னு ஒண்ணு சொல்றாங்க. 37% ரூல் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அப்படின்னா என்னன்னாக்கா, நீ ஒரு முடிவு பண்ணிட்டு வரணும். உள்ள வரும்போதே நான் இத்தனை பேரை டேட் பண்ண போறேன், மொத்தத்துக்கு ஒருத்தர் கூட கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு பேரை நான் டேட் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு நம்பரோட நீங்க வரணுமா? அதுல வர்றதுல முதல் 37% விழுக்காடு இருக்கிறவங்களை நீங்க வந்து நிராகரிக்கணும். அவங்கள சூஸ் பண்ணிடக்கூடாது. இதுதான் அந்த 37% ரூல் ஆஃப் டேட்டிங். அப்போ ராஜராஜன், எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. நீங்க வரும்போது இந்த டேட்டிங் ஆப்ல ஜாயின் பண்ணிட்டீங்களோ? எனக்கு 2 பதின்ம வயது பசங்க இருக்கிறாங்க. அப்போ நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்கள கொஞ்சம் பாதுகாக்க முடியும். நான் இப்ப பேசுறது வந்து எனக்காக கிடையாது, அவங்களுக்காக பேசிட்டு இருக்கிறேன். அவங்க பண்ற சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்கள பாதுகாப்பா வச்சுக்க முடியும் இல்லையா? உண்மை உண்மை. தப்பு இல்லை நடுவில் அவர்களே, இல்லையா? சோ அது நம்ம உள்ள போகும்போது இத எப்படி வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆக்குறது, எப்படி ஒரு துணையை தேடுறதுங்கிறத மீறி எப்படி ஒரு துணையை நிராகரிக்கிறது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ள போயிடுறாங்க பசங்க. அது ரொம்ப கெடுதல். இது எங்க இருந்து வருதுனாக்க, நம்ம நாட்டுல, முக்கியமா இந்த அமெரிக்க நாட்டுல இருக்கிற ஒரு பெரிய கெட்ட பழக்கம் வாங்கின பொருளை வந்து போய் ரிட்டர்ன் பண்றதுங்கிறது இல்லையா? எத்தனை பேர் பண்ணிருக்கோம்? எல்லாரும் பண்ணுவோம். நம்ம ஒரு பொருளை வாங்கணும்னா போய் ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். அது பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணிடுறோம். யூஸ் பண்ணி பாரு, பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணி. அந்த கல்ச்சர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இங்கேயும் வந்து இப்போ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா, இப்ப மொத்தமா நம்ம 2025 நம்மளோட சேல்ஸ், அதாவது வியாபாரம் வந்து இங்க இந்த சில்லறை வியாபாரம்ங்கிறது எவ்வளவு ஆயிருக்குன்னாக்கா 5.6 ட்ரில்லியன் அளவுக்கு டாலர் அளவுக்கு இங்க ஆயிருக்கு அமெரிக்கா. அதுல ரிட்டர்ன் ஆனது வந்து 850 பில்லியன் டாலர் அளவுக்கு ரிட்டர்ன் குட்ஸ் போயிருக்குது. அப்ப கிட்டத்தட்ட நம்ம பையங்க, நம்ம H1B பையங்க என்ன பண்றாங்க, மேசிஸ்ல போய் நல்ல சூட் வாங்கிட்டு இன்டர்வியூ முடிஞ்ச உடனே போய் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க அடுத்த நாள். நடக்குது. அங்க மட்டும் நடக்கல. சோ அந்த 15 விழுக்காடு திருப்பி போறதுக்கு அவனுக்கு ஒரு ப்ராசஸிங் இருக்குது, அதுக்கு ஒரு ஷிப்பிங் இருக்குது. அதெல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கிறான்? எல்லாத்தையும் நீங்க வாங்குற புது பொருள் மேலதான் வைக்கிறோம். சோ இந்த டேட்டிங்ல அதே மாதிரிதான். நீங்க இந்த ரிட்டர்ன் ஆக என்ன ஆகுதுன்னா, உங்களோட காஸ்ட் ஆஃப் டேட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக போகுது. இப்போ இன்னைக்கு நான் வந்து போட்டு வந்திருக்கிறது இந்த ஆரஞ்சு உடை. சோ இதுக்கான காரணம் என்னன்னு சொல்ல விருப்பப்படுறேன்.
உங்களுக்கு தெரியுதா எதனால நான் இந்த உடையில வந்திருக்கிறேன் இன்னைக்குன்ட்டு? தெரியலையே, எனக்கு அவ்வளவா கலர்கள்ல குழப்பம் இருக்கு. இந்த ஆரஞ்சு உடைக்கு அந்த காரணத்தை நான் சொல்றேன். இந்த வாரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது வந்து டீன் டேட்டிங் வயலன்ஸ் அவேர்னஸ் மந்த் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 11 வயதினர் கலவலாவல் வன்முறை விழிப்புணர்வு மாதம். அதுதான் பிப்ரவரி மாசம். நம்மளுக்கு பிப்ரவரினாலே வேலண்டைன்ஸ் டே மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா இந்த ஆமா, மாதமும் நடந்துகிட்டு இருக்கு இப்போ. அதுல நான் பிப்ரவரி வேலண்டைன்ஸ் 10 டேன்னு பிப்ரவரினா வேலண்டைன்ஸ் டேன்னு கருப்பு சட்டை போட்டு வந்துட்டேன். அந்த அந்த அணி ஃபுல்லா அப்படிதான் போட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாம் கருப்பு சார்ந்த கலர்ல தான் வந்திருக்கிறாங்க. என்னன்னு எனக்கு தெரியல அது. ஆனா நீங்களும் அந்த அணியில இருக்கிறீங்க. பார்க்கலாம் முடிவு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அந்த அணியில இருக்கேன்னு சொல்லிட்டீங்களே ராஜராஜன். அந்த அணியுடன் இணைந்து நீங்க அந்த கலர்ல வந்திருக்கீங்கன்னு சொன்ன நடுவர். வேற ஓகே, நான் ஆண்குலம் தான். நான் உங்க கலரை அணி தான். மட்டும் தான் பேசிட்டு கருத்தை பத்தி பேசவே இல்லைங்க. சரிங்க, சொல்லுங்க சொல்லுங்க. பிப்ரவரி 10ஆம் தேதிங்கிறது வந்து இந்த அந்த டீன் டேட்டிங் வயலன்ஸ் அவேர்னஸ் அதுக்கு வந்து நீங்க ஆதரவு தெரிவிக்கிறதா இருந்தாக்கா அந்த பிப்ரவரி 10ஆம் தேதி நீங்க இந்த உடையை அணியலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு ஆதரவு தெரிவிச்சுதான் நான் இந்த ஆரஞ்சு கலர்ல போட்டு வந்திருக்கிறேன். நீங்க அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தெரியல இந்த டேட்டிங்கிறது ஏதோ நம்ம ஃபன்னா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், குழந்தைங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது, அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படின்லாம் பேசினதெல்லாம் கேட்டோம். ஆனா இதுல இருக்கிற பிரச்சனைகளை வந்து நம்ம கவனிக்க விட்டுறோம். இதுல வந்து ஒரு நாளைக்கு வந்து 4105 குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதுல 10% வந்து அமெரிக்கா 11 வயதின குழந்தைகள், அதுல 25% வந்து வெறும் பெண் குழந்தைகள் மட்டும் பாதிக்கப்படுறாங்க. அந்த 25% பெண் குழந்தைகள்லயும் இந்த 10% மொத்த குழந்தைகள்லயும் அந்த 4100 தினமும் பாதிக்கப்படுற குழந்தைகள்ல கவனிச்சு பார்க்கும்போது மொத்தத்துல 1/3 11 வயது குழந்தை இந்த டீன் டேட்டிங் வயலன்ஸ்னால பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம். அதுல இருந்து நம்ம குழந்தைகளை பாதுகாத்துக்கணுங்கிறது மட்டும்தான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறோம். இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அந்த ஒரு குழந்தை நம் குழந்தையாகவும் இருக்கலாம். இதில் கொஞ்சம் கவனம் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி ராஜராஜன். செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம்தான் கலந்தனவே அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது ஏதோ ஒரு ரொமான்டிக்கா போகும்னு பார்த்தா அவர் புள்ளி விவரங்கள் எல்லாம் அடுக்கி கொஞ்சம் பயமுறுத்தி விட்டுட்டாரு. இந்த மாதிரி எல்லாம் போனீங்கன்னா டேட்டிங் ஆப்ல எல்லாம் போனீங்கன்னா 37% ரிஜெக்ட் பண்ணிட்டு எல்லாமே ரிஜெக்ட் ஆகி ரிட்டர்ன் ஆகிற மாதிரி 4200 பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குண்டை போட்டாரு ராஜராஜன். ரொம்ப பயமா இருக்குது. அதனால இவர் சொல்ற அவர் வந்து சொல்ல ஒவ்வொரு கருத்துமே உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு கருத்துக்களை அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. எல்லாருமே பெற்றோர்கள், நம்ம பிள்ளைகள் இருக்கிற பெற்றோர்கள் எல்லாருமே நன்றாக சிந்திக்க வேண்டும், அதை கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. இதனால வந்து நன்மை விட தீமை தான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம பிள்ளைகளுக்கு அந்த 4200 நம்ம பிள்ளைகள் ஒரு குழந்தைய ஆயிடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துல சொல்றேன் அப்படிங்கன்னு அவர் சொன்னாரு. ராஜராஜன், ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. ஆனாலும் இதை எதிர்த்து இப்ப சுபா வராங்க. அவங்க என்ன மாதிரி புள்ளி விவரங்களை என்ன மாதிரி கருத்துக்களை கொண்டு வராங்க அப்படின்னு கேட்போம். சுபா வந்து நியூ ஜெர்சில வாழ்றவங்க, காரைக்குடிக்காரவங்க, நல்ல பேச்சாளர், எழுத்தாளர், கவிஞர், நல்ல தமிழ் செயல்பாட்டாளர். குறிப்பா வடகிழக்கு தமிழ் சங்கத்துல வந்து நிறைய தொடர்ந்து ஒரு செயல்பட்டு வருகிறார். இப்ப இலக்கிய குழுவிலையும் இப்ப வந்து தீவிர ஒரு ஈடுபாடோட அவர் இருக்கிறாரு. அதாவது டேட்டிங் செய்ய அனுமதிப்பது நன்மை தரும் என்ற தலைப்புல தன்னுடைய குழுவிற்கு இறுதியாக வந்து அவங்க பேச வராங்க. வாங்க சுபா. நன்றி ஆல்ஃபிரட். டேட்டிங் செய்வதெல்லாம் என் காலத்துல இல்லையே அப்படின்னு இந்த உரை நிகழ்வு தொடங்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைய கண்ணுக்குள்ள வேர்த்து வெளியிலையும் பலமுறை சொல்லி ஆனாலும் சிரிச்சுக்கிட்டே அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கு வணக்கம். தீமைதான் அப்படின்னு தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆண் இனம், சாரி அந்த எதிரணியினருக்கு வணக்கம். சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க சுபா.
எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, என் கூட சண்டைக்கு வராங்க. அதுக்குதானே நாங்க இருக்கோம். இந்த விவரம் தெரியாத பிள்ளைங்களுக்கு எல்லாம் எப்படியாவது சொல்லி நன்மை கூடுதுன்னு சொல்லிட மாட்டோமா அப்படின்னு என் அணியினர் வந்து பேசிட்டு போன அவர்களுக்கும் அன்பு வணக்கம். டேட்டிங் செய்வது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு தெரிந்துக்கிறதுக்காக ரொம்ப ஆவலா இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்ஜே சன்ரைஸ் ரேடியோ நிகழ்வை நடத்துபவர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். நடுவர் அவர்களே, இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு முன்னாடி எனக்கு கேள்வியிலேயே தலைப்பிலேயே ஒரு கேள்வியும் கருத்தும் பதிவு செய்ய வேண்டியது இருக்கு. டேட்டிங் செய்ய அனுமதிப்பது நன்மை கூட்டுமா இல்லை தீமை பெருக்குமா அப்படின்னு தான் தலைப்பு அப்படின்னு சொன்னீங்க. இதுல கூட்டுறது பெருக்கிறதெல்லாம் இருக்குது, சரி. அங்க கழித்தல்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க வந்து விட்டுட்டீங்க. எங்க அணியில இருந்து கனிமொழி அதை ரொம்ப அழகா தொட்டு எடுத்துட்டு போனாங்க. இந்த அனுமதின்னு சொல்றீங்களே தலைவர், யாருக்கு அனுமதி கொடுக்கறது? டேட்டிங் செய்யறதுக்கோ இல்ல எதுக்குமே இங்க ஒரு பேரண்டா போய் அனுமதி கொடுக்கற காலத்துலதான் நம்ம ஜென்சி காலத்துல நம்ம இங்க இருக்கோமா, இல்ல அமெரிக்காவுல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமான நானே கிள்ளி பாத்துக்கிற மாதிரி இருக்கு இந்த தலைப்பை பார்க்கும்போது. அனுமதிங்கிறதே கொஞ்சம் பயமுறுத்தலாக இருக்குது. அதே தான் வந்து எல்லாம் ஒரு கணக்கு தான், கூட்டல் கழித்தல் பெருக்கல் எல்லாம் ஒரு கணக்கு தான். எல்லாம் ஒரு கணக்கு தான். அதே கணக்குலதான் முத்துக்குமார் அவர்கள் வந்து பேசிட்டு போனாங்க. ரொம்ப பயமா இருக்கு, இந்த வயசுல பண்ணலாமா அந்த வயசுல பண்ணலாமான்றதுக்கெல்லாம் வந்து எங்களுடைய அணியில இருந்து கனிமொழி ரொம்ப மிக சிறப்பா அவங்களுக்கு பதில் கொடுத்தாங்க. அதுல எல்லாத்துலயுமே நான் அவங்க பதில் கொடுத்துட்டதுனால அண்டர்லைன்ல எதுக்காக அவர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, பேரண்டிங் ஃபியர் அண்ட் கண்ட்ரோல், அதுதான் இங்க இருக்குது. இதுக்கெல்லாம் பயந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கணும்ன்ற ஒரு பேரண்டிங்கோட பிஹேவியர்னால அவரு அந்த அனுமதி அப்படிங்கறதையும் வச்சு அவரு சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நான் இங்க கொடுத்துடுறேன். அதுக்கப்புறம் ரொம்ப அந்த தலைப்புல வர அனுமதி அப்படிங்கிறது வந்து பெர்மிஷன் அல்ல கிராண்டிங் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல எழுதப்படல. அது வந்து நம்ம அனுமதிக்கணும் அப்படின்னா வந்து we have to just let it go அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல தான் நம்ம சொல்லி இருக்கிறோம். அதனால இட்ஸ் நாட் கிராண்டிங் பெர்மிஷன், அந்த அர்த்தத்துல கிடையாது. ரொம்ப சிறப்பு. இதை பதிய வைக்கணும்னு நினைச்சேன். அனைவருக்கும் எதிரணியினருக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா ராஜராஜன் அவர்கள் பேசி முடிச்சதும் நான் பயந்து போயிருக்கேங்க. அப்ப என் பிள்ளைய வீட்டை விட்டு வெளியில அனுப்பணுமா வேண்டாமா, ஏன்னா வீட்டுக்குள்ளேயே பிடிச்சு வச்சுக்கலாமா? ஏன்னா நீங்க பார்த்தா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுக்குறபடி பார்த்தா எனக்கு என்ன ஆகும்னே தெரியலையேன்னு நடுக்கம் வருது எனக்கு. ஏன்னா ஸ்கூலுக்கு போனாங்கன்னு வச்சுட்டு, ஆமா பையனை வச்சிருக்கிற எனக்கே, அவர் தான் பையனை வச்சுட்டு தானே எவ்வளவு தேடி இருக்காரு அவரு. பையனா வச்சிருக்கவங்களுக்கு தான் பையனா இருந்தா என்ன பொண்ணா இருந்தா, அதுக்கு நான் அடுத்து வர்றேன். அது என்ன பொண்ணா இருந்தா அது வந்து நான் ஒரு பொண்ணா இருந்துட்டு தாங்க நானும் இங்க பேச வந்திருக்கேன். அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பெண் இருக்கோ இல்லையோ, முக்கியமாக பெண்களுக்காக இதை அனுமதிச்சே ஆகணும், அவங்க செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். தேர்ந்தெடுக்கக்கூடியது அவர்களுடைய உரிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு ராஜராஜன் சொன்னார் இல்லையா. ஏதோ கணக்கெல்லாம் சொன்னாருங்க. பிப்ரவரி 10ஆம் தேதின்றது இதுக்காக பண்றோம், அவ்வளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க வந்து ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்புறீங்கல்ல, 1.1 மில்லியன் குழந்தைங்க ட்ரக் அடிக்ட் ஆகுறாங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஐயோ என் பிள்ளை ட்ரக் அடிக்ட் ஆக போகுது, அது என்ன வயசு? 12 வயசு. ஆனால ஸ்கூலுக்கு நான் அனுப்ப மாட்டேன், நான் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க? அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பாதுகாப்பாக குழந்தைங்களை டேட்டிங் செய்வதற்கு எப்படி அப்படின்னு நம்ம தான் தயார்படுத்தணுமே தவிர, வேண்டாமா வீட்டை விட்டு வெளியில போனா உனக்கு ஆபத்து இருக்கு, வீட்டுக்குள்ள என் கூடவே இருந்துக்க அப்படின்னு சொல்லுவது நல்ல பெற்றோரை குழந்தைகளை வளர்ப்பதற்கு ஒரு நல்ல பேரண்டிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, டேட்டிங் செய்ய அனுமதிப்பது அப்படின்னு நம்ம பேசினாலே நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு அப்படியே ஒரு மின்சாரம் பாயிற மாதிரி ஷாக் அடிச்சிடும். ஐயோ கலாச்சாரம் என்னாச்சு, குடும்பம் என்னாச்சு, பிள்ளைங்க என்னாச்சு அப்படின்னு பல கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். அதனுடைய பிரதிபலனாதான் இங்க வந்து இந்த அணியில 2 பேர் பேசியிருக்காங்க. 3ஆவதா ஒருத்தர் வருவார் பாருங்க, அவரும் அப்படிதான் பேச போறாரு. ஆனா டேட்டிங் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, கல்யாணத்துக்கு எதிரானதெல்லாம் என்ன? சுபா, நானும் அதுதான் நினைச்சேன். தமிழர் பண்பாடு என்ன ஆகுறது, தமிழர் கலாச்சாரம் என்ன ஆகுது, நம்முடைய பாரம்பரியம் என்ன ஆகுது, நீங்க பாட்டுக்கு டேட்டிங் செய்ய அனுமதிப்புன்னு சொல்றீங்களே, தப்பாச்சே. ஆரஞ்சு சட்டையெல்லாம் போட்டு வந்தது அதெல்லாம் என்ன ஆகுது? அப்படிதான் நம்ம பாரம்பரியத்துல இருந்து இருக்கு அப்படிங்கறதையே வந்து கிரேஸும் பதிவு பண்ணிருக்காங்க, கனிமொழியும் பதிவு பண்ணிட்டாங்க. அதனால சங்க இலக்கிய காலங்கள்ல இருந்து நம்மள்கிட்ட அது இருந்துட்டு இருக்கு. கால மாற்றங்கள்ல அது மாறிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால டேட்டிங் அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு எதிரானது இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம கண்ணை திறக்கிறது. அது டேட்டிங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம அப்டேட் செஞ்சுக்கிற ஒரு ப்ராசஸா நம்ம எடுத்துக்கணும்.
சரி, அடுத்ததா வர்றேன். நாங்க எல்லாம் வந்து டேட்டிங் இல்லாம கல்யாணம் பண்ணி நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். கல்யாண மேடையில கூட நாங்க பார்த்ததே கிடையாது. இப்படிதான் நாங்க திரும்பி உட்கார்ந்துருப்போம். தாலியை கட்டிட்டு போயிட்டு தான் நாங்க பார்த்திருக்கோம். தாலி கட்டிட்டு கூட நாங்க பக்கத்துல போய் நிக்காமலாம் கூட நின்னு நாங்க வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. இதுக்கு தாங்க வந்து நான் சொல்றேன், இங்க வர ஒரு இதெல்லாம் இதை சேர்த்துதான் வந்து ராஜராஜன் தான் சொன்னார் இல்லையா? நீங்க மறுபடியும் அந்த 37% ரூல் சொன்னீங்க, ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி. என்னங்க நீங்க வந்து போய் ஒரு டேட்டா ஆப்ப பாக்குறீங்க? ஆரோமலை படம் நானும் பார்த்தேன். அதுல வந்து கொடுத்திருந்தாங்க இல்லையா, எப்படி எல்லாம் ஸ்ட்ராட்டஜை பண்ணி 2 பேரையும் சேர்க்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜை பண்ணி டேட்டிங் ஆப்ல போறது, கடைசி அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கம்பேனியன்ஷிப் வேணும்ன்றதுக்கு தானே இதெல்லாம் பண்றாங்க. அதை அவங்க பணம் வாங்கிட்டு வியாபாரத்துக்காக பண்றாங்க. இந்த 37% ரூலுங்கிறதும் அதுக்காக தான். நீ ஒருத்தனை பார்த்த உடனே நீங்க சொன்ன எல்லாத்துலயுமே ராஜராஜன் நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, கமிட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறீங்க. எங்க போச்சு கமிட்மெண்ட்? ஏன் கமிட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு பயப்படுறீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றீங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ஒருத்தர் வந்து உங்களை பக்கத்துல பாத்துட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு காலம் முழுக்க உங்களுக்கு எல்லாம் அடிமையா இருக்கணும். நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும், பர்சனாலிட்டி டிஃபர் ஆனாலும், எப்படியா இருந்தாலும் ஒன்னா இருக்கணும். அப்படிதான் நீங்க நினைச்சு நீங்க வந்து இத சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா 37% ரூல்ன்றது எதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ரூலை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்க பழக ஆரம்பிக்கும் போது உங்களுடைய குணாதிசயத்துக்கும் நீங்க பழகுறவங்களுடைய குணாதிசயத்துக்கும் ஏற்ப எத்தனை பேர் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, இந்த 37%க்கு அப்புறமாவது உங்களுக்கு புரிய வரும். ஆப்டிமலா ஒரு முடிவா நீங்க நல்ல ஆளை சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வாழ்க்கை முழுக்க நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது. நம்ம இந்த கேள்வி கேட்டோம் இல்லையா, சொல்லுங்க. பிரச்சனை அது இல்ல. இவங்க வந்து கல்யாணத்துக்கு நீங்க எதிரா இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க டேட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே ஒழிய கல்யாணத்துக்கு வரவே மாட்டேங்கிறாங்களே, அதுதானே பிரச்சனையா இருக்குது. கல்யாணத்துக்கு வராமலாம் இல்லைங்க, கல்யாணத்துக்கு வர்றாங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளும் ஒரு ஆளை பார்த்தோமா, ஒருத்தர் அப்படி தூக்கி போட்டு சரி ஓகே நமக்கு எப்படி கல்யாணம் அப்படின்னா, ஒருத்தர் கல்யாணம்னா சரி எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்ப சொல்லுங்க? மூஞ்சியே பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டு. முன்னாடி ஒரு காலத்துல சந்திக்கிறதுக்கு நேரம் இல்ல, உண்மை இதுதான். பேசுறதுக்கு வழி கிடையாது, புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேரை போட்டுட்டாங்க. சைலன்ஸ் அப்படின்னு அதிகமா இருந்தது. அன்செட் ஃபீலிங்ஸ் சொல்லுவோம், அதாவது நம்மளுடைய உணர்வுகளை வெளியில சொல்லக்கூட முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டாங்க. இப்போ அப்படியான காலம் கிடையாது. நமக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு, நேரமும் இருக்கு, சான்ஸும் இருக்கு, ஆப்ஷன்ஸும் இருக்கு. அதுதான் டேட்டிங். டேட்டிங்ல அது கல்யாணம்ன்றது வேற ஒண்ணுமே இல்லைங்க. இந்த டேட்டிங்னு சொல்லும்போது வெறும் ரொமான்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருது. இது ரொமான்ஸ் மட்டும் கிடையாதுங்க, அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அதையும் தாண்டி கத்துக்க வேண்டியது இருக்குது. முக்கியமா ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு வந்து பொறுப்பு எப்படி பொறுப்பா இருக்கிறது ஒரு உறவுல அப்படிங்கறத கத்துக்கிறாங்க. அப்புறம் 2 பேருக்குமான ஒரு பவுண்டரிஸ் இருக்கணும், ஒரு எல்லை இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல ஒரு உறவுல, அது என்ன அப்படிங்கறத கத்துக்குவாங்க. ஒருவர் எப்படி மதிக்கிறது அப்படின்னு கத்துக்குவாங்க. இதெல்லாம் இருக்கட்டும், இதோட முக்கியமா அவங்க கத்துக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிஜெக்ஷனை எப்படி கையாளுறது அப்படின்னு கத்துக்க போறாங்க. நீங்க சொல்றீங்க பாத்தீங்கன்னா, இந்த 37% ரூல் இங்கதான் வருது. இறுதியா நான் சொல்ல வருவது, டேட்டிங் குடும்பத்தை எல்லாம் உடைக்காது, கலாச்சாரத்தை எல்லாம் உடைக்காது. அது புரிதல் இல்லாத கல்யாணத்தை குறைக்கும். அதனால நிறைய தீமைகள் தான் அதிகமா இருக்கு. அதனால மாண்புமிகு தலைவர் அவர்களே, இங்கு பொறாமை பிடித்தவர்கள் கூறுவதெல்லாம் கூறிவிட்டு போகட்டும். நீங்கள் நிதானமாக நாங்கள் நன்மை பயக்கும் என்று சொன்ன அனைத்து கருத்துக்களையும் கேட்டு டேட்டிங் செய்வது நிச்சயமே நன்மை பயக்குமே என்று முடிவு கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி சுபா. உங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்யப்படும். பேரண்டிங் பத்தி சொன்னீங்க, அதாவது பிள்ளைகள் எப்படி நடந்துக்கிறாங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க. நம்ம வந்து எப்படி நம்ம பிள்ளைகளோட பழகி எப்படி வந்து அவங்கள முன்னேற போகிறதுக்கு எப்படி வந்து அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நீங்க சொன்னீங்க. அதோட டேட்டிங்கிறது கல்யாணத்துக்கு எதிரான ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. எல்லாமே ரொமான்ஸோட நிறுத்திடக்கூடாது, ரொமான்ஸ் தான் எண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு இல்ல. இது வந்து டேட்டிங்கிறது அதையும் மீறி போகக்கூடிய ஒரு புனிதமானது அப்படின்லாம் சொன்னீங்க. எல்லைகள், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில நல்ல காரியங்களை நீங்க சொல்லியிருக்கீங்க, நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க சுபா. நன்றி.
இப்ப இதற்கு பதில் சொல்றதுக்கு பிரபு வராரு. இல்ல, பிரபுவுக்கும் நம்ம முத்துக்குமாருக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, முத்துக்குமார் கொஞ்சம் நிதானமா பேசுவாரு. அதுக்காக பிரபு நிதானம் தவறி பேசுவாருன்னு சொல்லல நானு. சில பேரு தீவிரவாதியா இருப்பாங்க, சில பேரு தாவரவாதியா இருப்பாங்க. முத்துக்குமார் ஒரு தாவரவாதி என்ன போல. அதே மாதிரி பிரபு ஒரு தீவிரவாதி. என்ன மாதிரி அவர் கருத்துக்களை அவர் சொல்ல வராருன்னு பார்க்கலாம் இன்னைக்கு. வாங்க பிரபு, உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய அணிக்கு சொல்லுங்க நீங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு முதல் பெரிய குழப்பம், கனிமொழியும் சுபாவும் அனுமதிப்பது, டேட்டிங்கை அனுமதிப்பது நல்லதுன்னு பேசினாங்களா தீயதுன்னு பேசினாங்களான்னு எனக்கு முதல் குழப்பம் ஆயிருச்சு. அவங்க பேசின நிறைய விஷயங்கள் எங்கள் அணிக்காகவே பேசின மாதிரி இருந்துச்சு. முதல்ல கனிமொழி எடுத்துக்கிடுவோம். கலீல் ஜிப்ரான் சொன்னாருன்னு சொல்லிட்டு, உங்கள் குழந்தைகள் உங்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு வருகிறார்களே, உங்களுடைய உடைமை அல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதேதான் நாங்களும் சொல்ல வரோம். அனுமதிப்பது யார்? அனுமதிக்குரிய உரிமையை உங்களுக்கு கொடுத்தது யார்? நல்லதோ கெட்டதோ சொல்லிக் கொடுங்கள், குழந்தைகளுக்கு முடிவெடுக்கும் உரிமையை கொடுங்கள் தான் சொன்னேன். என்னோட அணித்தோழர்கள் எல்லாரும் சொன்னதுதான். ராஜராஜன் டேட்டிங்கே பண்ணாதீங்கன்னு சொல்லல, முத்துக்குமாரும் டேட்டிங்கே பண்ணாதீங்கன்னு சொல்லல. டேக் எனிதிங் வித் கிரெயின் ஆஃப் சால்ட். இந்த மாதிரி வயலன்ஸ் நடக்குது, ஜாக்கிரதை நடந்துக்குங்க. உங்க குழந்தைகள் எதை தேர்ந்தெடுக்க கூடாது என்கிற அறிவை கொடுக்க வேண்டிய கடமைதான் பெற்றோர்களுக்கு இருக்கிறதே ஒழிய, அவர்களை அனுமதிக்கிறேன், நான் அனுமதிப்பேன் என்பதே தவறான வாதம். பெண்ணுக்கு பெண்ணே எதிரிங்கிறது இவங்க பேசின 3 பேர் பேசினது சுத்தமா ரொம்ப தெளிவா புரியுது. கிரேஸ் சொல்றாங்க, அந்த பையன் அவர் டேட்டிங் போறப்ப அவங்க அம்மா கிட்ட, அம்மா இந்த புக்கே வாங்கிக்கணுமான்னு கேட்டானா. அப்படி அம்மா கோண்டா வளர்த்தது யாரோட பிரச்சனை? அந்த பையன் அந்த பொண்ணுக்கு பூ வாங்கி கொடுக்கணுமா, வெள்ளி வாங்கி கொடுக்கணுமா, தங்கம் வாங்கி கொடுக்கணுமாங்கிற சரியான புரிதலை அவனுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கல. அந்த டேட்டிங் பண்ற வயசுல அவங்க அம்மா கிட்டமா நான் பூ வாங்கி கொடுக்கவா அப்படின்னு கேக்குறான். அப்போ அந்த அளவுக்கு தான் சுதந்திரம் கொடுத்து வளர்த்திருக்கீங்க. அதுதான் தப்பு. மடை மாற்றுதல்ங்கிறது ரொம்ப எளிது. கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன, அதை ஒட்டியே பேசுறது கிடையாது. அப்படியே பாத்தீங்கன்னா 180 பாகையில் திருப்பிட்டாங்க. ஆண் பெண், ஆணுக்கு இருக்கும் உரிமை பெண்ணுக்கு இல்லை. சிலப்பதிகாரத்தில், தொல்காப்பியத்தில், அகநானூற்றில் நல்லா மூச்சு பிடிக்க பேசினாங்க. நீங்க என்னதான் ரொமான்ஸ் பண்ணுங்க, என்னதான் அகநானூறு படிங்க, என்னதான் காமத்துப்பால் படிங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுல நடக்கிற முள்ளாவே புறநானூறு தான். இல்லன்னு சொல்லுங்க அப்போ. அம்பேத்கர் கூட சொன்னாங்க. உண்மை நடுவரே சொல்லுங்க. அம்பேத்கரை பத்தி கூட சொன்னாங்க. என்ன வேணாலும் சொல்லலாம். நீங்க மேற்கோள் கொடுக்கறன்னு முடிவு எடுத்துட்டா என்ன தலைப்புன்னே தேவையில்லாம ஆணுக்கு இருக்கும் உரிமை பெண்ணுக்கு இல்லை, இணைவி துணைவி மனைவி, இது சங்க காலத்துலதான் இருந்துச்சு, இப்ப இல்ல. இன்னொன்னு ரொம்ப அழகா சுபா சொன்னாங்க, கல்யாணத்தை நோக்கி போகணும். நாங்க என்ன சொல்றோம், கல்யாணம் என்கிற கட்டுப்பாடே வேண்டாம், அந்த குழந்தை முடிவெடுக்கட்டும். டேட்டிங் பண்ணணுமா, இந்த டேட்டிங் கல்யாணத்துக்கு போகணுமா, எனக்கு வாழ்க்கை துணை வேணுமா, இல்லை என்னை நானே பார்த்து கொள்ள முடிகிற தன்னம்பிக்கை எனக்கு இருக்கிறதா என்கிற உரிமையை கற்றுக் கொடுங்கள்னு தான் கேட்கிறோம். ராஜராஜன் சொன்னதும் அதே தான் சொன்னாரு. உங்களை டேட்டிங் பண்ணவே வேணான்னு சொல்ல, குழந்தைகளுக்கு தேவையான பாதுகாப்பு உணர்வை கொடுங்கள் தான் சொல்றோம். எனக்கென இருக்கும் எல்லைக்குள் நானும், உனக்கென இருக்கும் எல்லைக்குள் நீயும், வசதியாக இருக்கும் வரை நமக்கிடையே இருக்கும் இனிக்கும் காதல், அந்த எல்லைகள் களையும் பொழுதுதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கமைகிறது. அதனால முள்ளு மேல பட்டா கிளியிற சேலை, முள்ளு மேல வேட்டி பட்டா கிளியாதான், அன்று வேறுபட்டாலும் கிளியதான் செய்யும். ஆக முள் எது வேலி எது, மாட்டாமல் சிக்காமல் எப்படி இருப்பது என்று சொல்லிக் கொடுங்களே ஒழிய, அனுமதிக்கிறேன் பேர்வழி என்று சொல்லி குழந்தைகளின் வாழ்க்கையில் எக்காலமும் விளையாடாதீர்கள். அனுமதிக்க நாம் யார்? பிரபு அதான் சொல்றீங்க. அதான் நீங்க சொல்றதா சொன்னாங்க, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது. சௌக்கியமே, அதுல அதேதான். சும்மா காதல், இறைவன் கொடுத்த வரம் எல்லாம் சரி, கல்யாணம் பண்ணணுமா இல்லையா, எனக்கு வாழ்வில் துணைவியா மனைவியா இணைவியா யாருமே வேண்டாமா என்று சிந்திக்கும் திறனை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்கள். அதுதான் நாங்கள் திரும்ப 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 கேட்பது. உங்கள் குழந்தைக்கு சிந்திக்க கற்றுக் கொடுங்கள், தனக்கான துணையை தேர்ந்தெடுக்க உரிமை கொடுங்கள். திரும்பவும் சொல்றேன்,
நீங்க டேட்டிங் பண்ண அலோ பண்றேன், அட்மிட் பண்றேன், அவங்கள ஐ எம் லெட்டிங் தம் டூ அப்படிங்கிறதே வகையான வன்முறை. சங்க காலத்துல அந்த இன்று வரைக்கும் லிவ்வினும் சேர்ந்து வாழ்தலும் இருக்கு. அதுக்குரிய உரிமையை கொடுங்கள் குழந்தைகளுக்கு. ஆக குழந்தைகள் டேட்டிங் பண்ணுவது சரியா தவறா என்ற விவாதமே தவறு. அனுமதிக்க நாம் யார்? குழந்தைகள் முடிவெடுக்கட்டும். அதற்கான தேவையான அறிவையும் புரிந்துணர்வையும் நாம் சொல்லிக் கொடுப்பதோடு ஒரு பெற்றோராக நமது கடமை முடிகிறது. காமன் சென்ஸ் அப்படிங்கிற ஒரு வலைத்தளத்துல எழுதுற கனிமொழி சொல்றாங்க, ஆணுக்கு இருக்கும் உரிமை பெண்ணுக்கு இல்லைன்னு. இங்க நம்ம பேச வர்றது ஆண் உரிமை பெண் உரிமை பற்றி எதுவுமே கிடையாது. ஒரு அயல் நாட்டில் வாழும் தமிழனாக கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் கடந்து நம் குழந்தைகள் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை தேர்ந்தெடுக்கும் உரிமையை தேர்ந்தெடுக்க தேவையான அறிவை உரிமையை நாம் வழங்குகிறோமா என்பதுதான் இங்கே வினாவை தவிர வேற ஏதும் வினா இல்லை. தயவு செய்து மடைமாற்றம் செய்ய வேண்டாம். ஆக நாம் நமக்கான அவள் இருந்து கொண்டு தேவையானதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் அவர்கள் முடிவெடுப்பார்கள். இந்த 37% எது ஆபத்து எது ஆபத்து இல்லை, இது ஆண் டேட் பண்ணலாமா பெண் டேட் பண்ணலாமே, எல்லாவற்றையும் தேர்ந்தெடுக்கும் அறிவும் சுதந்திரமும் நம் குழந்தைகளுக்கு உண்டு, அவசியம் இருக்கிறது என்று மட்டும் சொல்லவும். நன்றி, வணக்கம். நன்றி பிரபு. தன்னுடைய நீங்க ஒரு வழக்கறிஞர் மாதிரி ஆயிட்டீங்க பிரபு. நல்லா அந்த வழக்குல கடைசியில தீர்ப்பவும் நீங்களே சொல்லி முடிச்சிட்டீங்க பிரபு. நன்றி. இந்த கிரைன் ஆஃப் சால்ட்ல இருந்து ஆரம்பிச்சாரு அவரு. கொஞ்சம் உப்பு போட்டா ருசியை கொடுக்கும், அதிக உப்பு போட்டா அது குப்பையில தான் போடணும். உப்பு இல்லாத பண்டமும் குப்பையில தான், உப்பு அதிகமா போட்டாலும் குப்பையில தான். அதோட பிபி வர வந்துடும். அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒன்னொன்னா சொன்னாரு. இந்த டூ மச் ஆஃப் சால்ட் மாதிரி பெண்ணுக்கு ஆண்களுக்கு எல்லா சம உரிமையை நம்ம கொடுக்கணும். பெற்றோர்கள் அவர்கள் ஈக்குவலா நடத்தணும். யாரும் கரெக்டான ஒரு இடத்துல நீங்க வச்சுட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களே தங்களுடைய முடிவுகளை தானே அவர்களை எடுத்துக்கொள்ள அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும், அந்த உரிமையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அனுமதி கொடுப்பது அப்படிங்கிறது பேசுறது கூட ஒரு வன்முறை தான் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அதனால பேசுறவங்க எல்லாம் மடைமாற்றம் செய்யாம சரியான ஒரு கருத்துல நின்னு பிள்ளைகளை எப்படி பெற்றோர்கள் நடத்த வேண்டும் என்பதை புரியும் விதத்துல அவரு சொன்னாரு. நன்றி பிரபு, மிக்க நன்றி. இந்த 6 பேரும் அவங்களுடைய கருத்துக்களை அவர்களுடைய இடத்திலிருந்து அவர்களுடைய அணியிலிருந்து அவர்களுக்கு கொடுத்த தலைப்பினை ஒட்டி அழகாக பேசினார்கள். சங்க காலத்துல எப்படி இருந்தது, நம்ம காலத்துல எப்படி இருக்குது, இதுல நடுவுல உள்ள காலத்துல எப்படி இருந்தது, நாம எல்லாம் நம்ம என்ன தவறு செய்தோம், நம்ம பெற்றோர்கள் என்ன செய்தாங்க, இப்ப அதை நம்ம எப்படி அதை மாற்ற முடியும், அதோட நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம், நம்ம பிள்ளைகளை எப்படி காமிக்க முடியும், பிள்ளைகளுக்கு எப்படி நம்ம வழியை காமிக்க முடியும் அப்படிங்கிறதுலதான் ரொம்ப அருமையான கருத்துக்களை சொன்னாங்க. நண்பர்களே, அந்த அருமையான கருத்துக்களை நாம எல்லாம் ஆணித்தரமாக அவர்கள் பேசியதை நம்ம கேட்டு மகிழ்ந்தோம். இரு குழுக்களிலும் நியாயமான கருத்துகள் வெளிப்பட்டு இருக்கின்றன. எல்லாருமே 2 குழுவும் நல்லா பேசினாங்க. நாமெல்லாம் வெளிநாட்டுல குடியேறி பல ஆண்டு ஓடிடுச்சு. ஆக்சுவலா நான் வந்த புதுசுல பொது வெளியில காதலர் கட்டி பிடிப்பதை பார்த்து அவர்கள் முத்தம் கொடுப்பதை பார்த்து எனக்கு படபடபடன்னு ஆயிடுச்சு. அது மாதிரி நான் பார்த்ததில்லை. நான் ஏதோ மதுரையில இருந்து ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்தவன். அததான் கல்ச்சுரல் ஷாக் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட இங்க பபிள் கம் அதிகமா கிடைக்காதோ அப்படின்னு நினைச்சேன். நான் இவங்க செயல்படுறத பார்த்துட்டு கலாச்சார அதிர்ச்சி அப்படின்னு ஒரு பெரிய அதிர்ச்சியாவே எனக்கு இருந்தது. இப்போ உள்ளவங்களுக்கு ஒரு வேளை இல்லாம இருக்கலாம், இப்போ வர்றவங்களுக்கு. ஆனா அப்ப அந்த அதிர்ச்சி பெருசாவே இருந்தது. நம்ம ஊர்ல அந்த மாதிரி நம்ம பார்த்தது இல்லை. நம்ம பேருந்துல நம்ம சேர்ந்து உட்கார முடியாது, தனித்தனியா தான் உட்காரணும். ஒரு திரைப்பட கொட்டகைக்கு போனா தனித்தனியா தான் உட்காரணும். ஒரு பள்ளிக்கு போனா தனித்தனியா உட்காரணும். இல்லைன்னா அது கோ எஜுகேஷன் ஸ்கூலா இருக்காது, அது பாய்ஸ் ஸ்கூல் தனியா இருக்கும்,
கேர்ள்ஸ் ஸ்கூல் தனியா இருக்கும். நான் எல்லாம் பாய்ஸ் ஸ்கூல்லயே படிச்சு வந்தவன் நான். அந்த மாதிரி வந்தவனுக்கு இங்க வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அதனால என் மனைவிக்கு நான் போன் பண்ணேன். எனக்கு 2 பெண் குழந்தைகள் இந்தியாவிலே பிறந்தது, சென்னையில. மனைவி, நம்ம பிள்ளைகள் இங்க கூட்டிட்டு வர வேணாம், இங்க வந்து ஒன்னும் சரியா படல, நீ அங்கேயே வச்சுக்கோ. நான் வந்து தனியா இருந்து கஷ்டப்பட்டாலும் காசு அனுப்புறேன், ஒரு 10 வருஷம் நம்ம சேர்த்து வைப்போம், அப்புறம் நானும் வந்துடுறேன், வருஷம் ஒரு தடவை வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன். என் மனைவி சொன்னா, இருந்தா ஒன்னா இருப்போம், ஒண்ணு நாங்க அங்க வரோம், இல்லைன்னா பேசாம நீங்க மூட்டை முடிச்சு கட்டிட்டு நீங்க இங்க வந்துருங்க, அது வாழ்க்கையே கிடையாது, ஒன்னா இருந்தாதான் அது வாழ்க்கை, 10 வருஷம் கழிச்சு நீங்க வந்தீங்கன்னா நீங்க யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டா. சரின்னு நானும் அவங்கள கூப்பிட்டுட்டேன். வட போச்சேன்னு நினைக்கல, உண்மையிலேயே அவங்கள நான் கூப்பிட்டுட்டு வந்தேன். கூப்பிட்டு வந்தா 2 பெண் குழந்தைகள். எனக்கு பயமா இருக்குது. நான் வந்து சொல்லுவாங்க இல்லையா, இந்த மடியில வந்து நெருப்ப கட்டிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு, உண்மையிலே தான் சொல்றேன். நீங்க வேணா வீட்டுக்கு வாங்க, அந்த தழும்பு கூட நான் காமிக்கிறேன். நான் இப்படிதான் இருந்தது. மடமடன்னு பிள்ளைங்க வளர்ந்தாங்க. H4ல கூட்டிட்டு வந்துட்டேன், வளர்ந்தாங்க. என் மனைவியை பத்தி கவலை இல்லை, அவளை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா அவளுக்கு நல்லாவே தெரியும், என்னை விட சிறந்த மிகச்சிறந்த ஒரு இளிச்சவாயம் கிடைக்க மாட்டான் அப்படின்னு. ஆனா என் மகள்களை பத்தி தான் எனக்கு கவலை. மடமடன்னு என் பொண்ணு வளர்ந்துட்டா, திருமண வயசு வந்துருச்சு. நம்ம தமிழ் கூறும் நல்லுலகம் என்ன செய்யுது? எங்க போனாலும் இன்னும் கல்யாணம் ஆகலையா, என் பையன் ஒண்ணும் கிடைக்கலையா, என்னம்மா இன்னும் வச்சிருக்கீங்க வீட்டுல, காலகாலத்துல நீக்க கல்யாணம் பண்ணி அனுப்பக்கூடாதா, இப்படி கேட்கறாங்க. எங்க போனாலும் என் மனைவிட்ட, என்கிட்ட கேட்காட்டி கூட மனைவிட்ட கேட்கறாங்க. அவ வந்து சொல்றா, என்னங்க இப்படி கேட்டுட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரின்ட்டு மேட்ரிமோனி சைட்டு எல்லா இடத்துலயும் இருக்கிற, உலகம் பூரா இருக்கிற எல்லா சைட்லயும் பணங்களை கொட்டி கடன் வாங்கி மெம்பர் ஆகி பார்க்க ஆரம்பிச்சோம் மாப்பிள்ள. அவ்வளவு சோசியல் பிரஷர் இங்க பண்ணியே ஆகணும். ஐயோ, பொம்பளை பிள்ளைய வந்து வயசாகிட்டே இருக்குது அப்படின்னு. அப்படி ஒன்றும் வயசாகல, 25 வயசு 26 வயசு தான். அதுக்கே வந்து அவ்வளவு கேள்விகள் இருந்தது. அப்புறம் வந்து பையன்களை பார்த்தோம், எல்லா பையன்களும் வந்தாங்க, உலகம் பூரா இருந்து. எல்லா பையன்களுமே நல்ல பையங்களா தெரிஞ்சாங்க எனக்கு. ஆனா என் பொண்ணுக்கு ஒரு பையனையும் பிடிக்கவே இல்லை. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு 600 பேரை அவ வந்து வேணான்னு சொன்னான். 600 பேரு, நான் குறைவாவே சொல்லல, கூட தான் இருக்கும், அதை விட கூட தான் இருக்கும் சொன்னா. அப்புறம் தான் எனக்கு ஒரு பாடம் கிடைச்சது. சரி கூப்பிடுவோம், என்னதான் உனக்கு வேணும், எப்படி வேணும்னு கேட்டா, அவ என்ன உண்மையிலேயே அவ கேட்கிறாளா இல்லன்னே தெரியல. எனக்கு 6 ஃபீட்ல வேணும், மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கணும், 6 ஃபிகர் சம்பளம் வாங்கணும் அப்படின்னா, என்னடா இது, இப்படி எல்லாம் தமிழ் ஆளுங்க கிடப்பாங்களா? 6 அடியில எந்த தமிழ் பையனை நம்ம பார்த்தது கிடையாது. இதுக்கு பிரம்மன்ட்ட சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் தான் போடணும் போல இருக்குது அப்படின்னு நான் பயந்தேன். அதுக்கப்புறம் நானும் என் மனைவியும் முடிவு செஞ்சு என்ன பண்ணோம்னா, மகளை கூப்பிட்டு உட்கார வச்சு, எம்மா எங்களால முடியாது, நீயே பார்த்துக்கோ, நீயே பார்த்து தேடி கண்டுபிடி அப்படின்னு. 1 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு ஒரு வருஷம் டென்ஷன் தான், ஆனா நாங்க எதுவுமே அவள்கிட்ட கேட்கவே இல்லை. ஒரு வருஷம் கழிச்சு, என்னடா நாங்க 2 பேரும் தான், மனைவி நானும் பேசிக்கிடுவோம், ஏதாவது சொன்னாலா உன்கிட்ட வந்து, இல்லையே, உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாலா, ஒன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு உட்கார்ந்துட்டே இருக்கிறோம், எப்படா ஏதாவது இதுக்கு முடிவு வருமா அப்படின்ட்டு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்தா, அப்பா ஒரு பையன். பையனா? எந்த பையன்? எங்க இருக்கிறான்? என்ன செய்யறான்? அந்த அளவுக்கு எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகி போச்சு. அப்புறம் அந்த பையன் வந்து பார்த்தான் எங்களை, அவளுக்கு பிடிச்சிருந்தது, எங்களுக்கு பிடிச்சிருந்தது. நம்ம கலாச்சாரத்துல இல்லாத பையன் தான், வெள்ளைக்கார பையன் தான், ஆனா நல்ல பையன். அதுக்கப்புறம் எப்படி நல்ல பையன் அப்படின்னா, அவன் நடை, உடை, பாவனைகள், பேச்சு, மரியாதை எல்லாம் தான் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு அளவுக்கு தான் நம்ம பார்க்க முடியும், உள்ள போய் நம்ம வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ண முடியாது இல்லையா, நான் HR ஆளா இருந்தா கூட. அப்படின்ட்டு நாங்க வந்து பெண் மேல, என்னுடைய பொண்ணு மேல ஒரு நம்பிக்கை வைத்து கல்யாணத்தை நடத்தி வச்சோம். இப்ப 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு.
நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி 2வது பொண்ணுக்கு நாங்க எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. முதலே சொல்லிட்டோம், ஆமா நீயே ஒரு நல்ல பையனை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் அதே மாதிரி ஒரு தமிழ் பையன் தான் வேணும்னு கேட்டா. அதுக்கு எங்க போறது, நாங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருந்தோம். பேசாம விட்டுருவோம் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கும்போது அவளே ஒரு நல்ல பையனை பார்த்து திருமணம் நடந்தது. இப்ப அவளுக்கும் ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 2 பேருமே மகிழ்ச்சியோட சந்தோஷமா அவங்க இருக்கிறாங்க. எங்களை காட்டிலும் நான் சொல்லுவேன், எங்களை காட்டிலும் அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. 2 பேரும் நல்ல புரிதலோட அவங்க இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறத போது நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் கிடைக்குது பெற்றோர்களுக்கு. நம்ம பெற்றோர்கள் நம்மளை வளர்த்ததை விட நன்றாக வளர்க்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை அப்படின்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும், நல்ல உடை உணவு கொடுக்க வேண்டும், தனி ஒரு ரூம் அவங்களுக்கு கொடுக்கணும், எல்லா வசதிகள் நம்ம கொடுக்கணும், நல்ல கல்வி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கில் நம்ம டாலர்களை நம்ம செலவழிக்கிறோம். நம்ம பிள்ளைங்க நம்மளோட அதிகமா வரணும், நம்ம ஆசைப்பட்டது நிறைவேறாத நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நிறைவேற்றி தரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாவற்றுக்கு மேலாக நன்றாக முடிவு எடுக்க நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை சில சமயம் நம்ம தவறிடுறோம். அது எப்பன்னா அடல்ட் ஆன பிறகு இல்ல, அல்லது டீனேஜ் ஆன பிறகு இல்ல, சின்ன வயசுல இருந்தே அவர்களுக்கான முடிவை அவங்களே எடுக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். உங்க ஆடைகளை நீங்களே தேர்ந்தெடுங்க. நம்ம வாங்கி கொடுக்குற ஆடைகள் நீ போடு, இது உனக்கு நல்லா இருக்கும், நான் சொல்றேன் கேளு அப்படிங்கிறத விட்டுறணும். விட்டுட்டு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, சில சமயம் அது நமக்கு பிடிக்காத ஒரு 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 நிறமா இருக்கலாம், அல்லது ஒரு ஆடையா இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு பிடித்ததை அவங்களே தேர்ந்தெடுக்க நம்ம அனுமதிக்கணும், அதை கற்றுக் கொடுக்கணும். சின்ன வயதுல இருந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவருடைய சுய சிந்தனை வளரும். அதனை வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் நாம உதவ வேண்டும். சின்ன வயதுல இருந்தே அதற்கு அவங்கள முழுசாக நம்ப வேண்டும். அங்கதான் நம்ம தவறி போயிடும். நம்ம நம்புறதே இல்லை பிள்ளைகளை. என்ன ஆயிரும், ஏன் வர்றாங்க, லேட்டா வர்றாங்களா, ஐயோ என்ன இருக்குமோ அப்படின்னு பயந்து பதறி. இங்க உள்ளவங்களை பாருங்க. நான் ஒரு சபையில நான் போயிட்டு இருக்கும் பொழுது அங்க இங்க உள்ள அமெரிக்க பெண்மணி தன்னுடைய குழந்தைய தூக்குறது இல்ல, பின்னாடி தத்தக்க நடந்து வருது. அவங்க முன்னாடி போயிட்டே இருக்காங்க, அவங்க பின்னாடி நம்ம போகும்போது நமக்கு பதறுது, நமக்கு பிபி ஏறுது. ஐயோ அந்த குழந்தை விழுந்துருமோ, அந்த படிக்கட்டுல இருந்து தவறி விழுந்துருமோன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க. அப்படி விழுந்தா கூட அப்படி திரும்பி பார்த்தா ஐ ஓகே அப்படின்னு கேக்குறாங்க. அது திரும்ப எந்திரிச்சு ஐ எம் ஓகே அப்படின்னு நடந்து வருது. அந்த வாய்ப்பை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கறதுல ஓடிடுறோம், தூக்கிடுறோம், கீழே விடுறது இல்ல, சவள குழந்தையா வளர்த்துறோம். நம்ம பிள்ளைகளை கட்டுப்படுத்தி சுய அறிவை மழுங்கடிச்சிடுறோம் நம்ம. அதுதான் நம்ம பெற்றோர்கள் நம்ம பெற்றோர்களாக நாம் செய்த தவறு. ஏன்னா நம்ம பெற்றோர்களிடமிருந்து நாம பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. அதே மாதிரி நம்மள அறிந்தோ அறியாமலோ அதே மாதிரி நம்மளும் நடக்க ஆரம்பிச்சிடுறோம். நம்ம பெற்றோர்கள் எப்படி நம்மை நடத்தினார்களோ அதே மாதிரி நம்மளும் அதுதான் சரி அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வாழ்வில் சுபா சொன்னாங்க, நம்ம வாழ்வுல சுபாவோ கனிமொழிய சொன்னாங்க, நம்ம வாழ்வில் நம்ம எடுத்த முடிவுகள் எல்லாம் சரியான முடிவுகளா எடுத்துட்டோமா? நம்மளும் தவறு செய்திருக்கிறோம், தவறுல இருந்து திருதி வந்திருக்கிறோம். அதையே நம்ம பிள்ளைகளை நம்ம அனுமதிக்க மாட்டேங்கிறோம். சிறு வயதுல இருந்து அவங்கள அதை நம்ம எதையுமே திணிக்க கூடாது அப்படிங்கறது நம்ம ஒரு பாடமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு விரும்பும் உடை, உணவு, கல்வி எல்லாம் ஆரம்பத்திலிருந்து அவங்களுக்கு பழக்க வேண்டும். அவங்களுக்கு அவங்க மேல முழு நம்பிக்கை செலுத்தி கூட துணை நிற்க வேண்டும். நம்ம முடிவுகளை எடுக்கக்கூடாது, அவர்களை முடிவு எடுக்கிறதுக்கு நாம துணை நிற்க வேண்டும். அவ்வளவுதான். நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கு எங்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவு இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம விதைக்க வேண்டும். அப்ப நம்ம உறவும் நல்லாவே இருக்கும். பெற்றோர்களுக்கும் இப்ப ஒரு ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப்பா இருக்குது. டீனேஜ்ல வந்துருச்சுன்னா அப்படி ஆயிருது. அதனாலதான் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு உறவு, நல்ல உறவு இருக்கணும்னா இந்த மாதிரி அவர்களுக்கு அரவணைச்சு கொண்டு போகணும். அப்பதான் அதே மாதிரி
அவருடைய வாழ்க்கை துணையையும் அவர்களே தேர்ந்தெடுக்க முழு மனதோடு நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். அததான் நம்ம பிரபுவும் அவர் அடிச்சு அவர் சொன்னாரு. நம்ம தமிழ் கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை நாம மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைகளும் நல்லாவே பாதுகாப்பாங்க. அந்த கவலையை நம்ம படவே தேவையில்லை. அதனால இதெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொண்டு டேட்டிங் செய்ய நம்ம பிள்ளைகளை நம்ம விடுவது நன்மை கூட்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்ற தீர்ப்பை கூறி, நம் பிள்ளைகள் மேல் நம்பிக்கை வையுங்கள், நல்லதே நடக்கும் என்று சொல்லி முடிக்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, வாழிய அமெரிக்க திருநாடு. நன்றி, வணக்கம்.